பேசுகிற நேரம் நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும், ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது பேசுகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அடிமையை மறைத்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை கொடுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தை வரும் பொழுதும் கட்டுக்குள்ள பிசாசின் போராட்டத்துக்குள்ள இருக்கிற என் ஜனத்துக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பலமா இறங்கி வரணும், பலமா இறங்கி வரணும். ஆண்டவர், இந்த இடத்தை விட்டு யாரும் வெறுமையாய் திரும்பி போகவே கூடாது. உன்னதங்கள் இருக்கிற வல்லமையினால நிரப்பி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க போகிறார். இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம பேசின வாக்கின்படி, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் எப்படி உங்களை பலப்படுத்த போறார், எப்படி உங்களுக்கு சகாயம் பண்ண போறார், எப்படி உங்க வாழ்க்கையில தேவனா இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆதாரமா யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தம்முடைய வார்த்தை மூலம் பேசுறார். மகளே, மகனே, இன்னைக்கு நீங்க ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்கலாம். ஏன்னா எல்லா காரியமுமே உங்க வாழ்க்கையில நேர்த்தியா நடக்கல. இருக்கு, வேலை பார்க்கிறோம், வருமானம் வருது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, படிப்பு இருக்கு, குடும்பம் இருக்கு. ஆனா உள்ள கவனிச்சு பார்த்தா பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, இன்னும் பரிபூரணமான நன்மையற்ற நிலைமை இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் உங்களை நான் சம்பூரணம் அடைய பண்ணுவேன், திருப்தி அடைய வைப்பேன். அப்படின்னா உங்க வாழ்க்கைக்குள்ள இப்ப இருக்கிற பற்றாக்குறைகள், ஆமேன், குறைவுகள், நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், துன்பம், தொல்லை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு சம்பூரணத்தை கொடுப்பாராம். இப்ப நீங்க இன்னைக்கு வருஷம் பிறந்து இவ்வளவு நாள் ஆச்சு, வாய்க்குள்ள இன்னும் ஒரு புலம்பல் இருக்கு, இன்னும் கவலை இருக்கு. ஆண்டவரே, பெருமூச்சு வருது. ஆனா இனி எப்படி இருக்க போறீங்கன்னா, அதிசயமாய் நடத்துகிற தேவனை துதிக்க போறீங்க, ஸ்தோத்தரிக்க போறீங்க. இதுவரை உங்களுக்கு கேள்வி எழும்பலாம், ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, இன்னும் எனக்கு சமாதானம் இல்லையே, ஏன் என் ஜெபத்தை கேட்கல, ஏன் எனக்கு இதுல வெற்றி கிடைக்கல அப்படின்னு ஏன் எதுக்குன்னு கேள்வியும், சில பேருக்கு புலம்பலும், சில பேருக்கு மௌனமும் இப்ப பதிலா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் இனி உங்களை சம்பூரணம் அடைய பண்ணி திருப்தியாக நடத்தி உங்களை துதிக்க வைக்க போகிறாரா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல வெட்கம் வந்துருமோ, நான் வெட்கப்பட்டுருவனோ, எனக்கு பயமா இருக்க அப்படின்னு யார் முன்னாடியோ ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏசப்பா சொல்றாங்க, பயப்படாதீங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை சொல்லலாம், பிரதர் அதெல்லாம் நான் கடந்துட்டு நான் வெட்கப்பட்டுட்டேன் பிரதர். இல்ல, இந்த தடவை வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை இனி அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. போன ஆண்டு வர, கடந்த காலம் வர, அக்கா, அம்மா, அண்ணே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியல. ஆனா இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு கர்த்தர் தெரியப்படுத்தும்படி உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3:20 பைபிள் கொண்டு வந்தவங்க படிக்கணும்.
வாசிக்கணும். ஆமென். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. சகோதரா, அன்பு தேவ பிள்ளையே, நீங்க ஒன்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒன்ன நினைச்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கீங்க. ஏசப்பான்னு இதை மட்டும் எனக்கு செஞ்சுட்டா நல்லா இருக்குமே, இதை மட்டும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டா நான் நிம்மதியா இருப்பேனே, இந்த ஒரு பாடு மட்டும் என்னை விட்டு போச்சுன்னா அப்புறம் நான் ஆண்டவருக்காகவே வாழுவேனே. கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல, நீங்க நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாக கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சம்பூரணமாய் திருப்தி அடையும்படி உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். உங்க பிள்ளை படிப்பை குறிச்சு, உங்க பிள்ளை வேலையை குறிச்சு, திருமணத்தை குறிச்சு, உங்க கடனை குறிச்சு இருக்கிற எல்லா பற்றாக்குறையும் மாறி அப்பா அப்படின்னு நிம்மதின்னு சொல்ற திருப்திய பிள்ளையோட படிப்புல, திருமணத்துல, வேலையில, வருமானத்துல, குடும்ப வாழ்க்கையில கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டா சொன்னதுதான், சொன்னது அப்படியே நிறைவேற்றுவார். இந்த இடத்திலிருந்து நீங்க ஆமேன் போடணும். ஆமேன்னா அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா. பாருங்க, உட்கார்ந்துட்டு ஆமேன் போடாம போயிடக்கூடாது. ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கெல்லாம் படிக்கும்போது அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது இங்கிலீஷ் மீடியம்னா எஸ்ஆர்னு சொல்லணும். பிரேயர் சொல் பிரபு அப்படின்னு சொல்லும்போது உள்ளேன்னு ஐயான்னு சொல்லணும். இல்லைன்னா அங்கே என்ன விழுந்துரும்? ஆப்சன்ட் விழுந்துரும். உள்ளதான் இருப்போம், ஆப்சன்ட் ஆயிருவோம். அக்கா, தேவ சமூகத்துக்கு தான் வந்திருக்கோம், கர்த்தர் உங்களை நோக்கி இதை நான் செய்வேன்னு சொல்லும் போது ஆமே அப்படின்னா அப்படியே ஆகும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. சொன்னால் போதும், அப்படியே நடக்கும். கட்டளையிட்டால் அப்படியே நிற்கும். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் வர 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 உங்க வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலா இருக்கிற, உங்க வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க முடியாம, உங்க வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட முடியாம, நீங்க திருப்தியா வாழ முடியாம இருக்கிற அத்தனை சாத்தானுடைய கட்டையும் கர்த்தர் உடைத்து போடுவார். அல்லேலூயா. வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா இன்னைக்கு போர் என்ன தெரியுமா? பிரசங்கம். இன்னைக்கு நாடகம்னு போட்டா சர்ச்சு முன்னாடி அவ்வளவு கூட்டம் வருது. கன்வென்ஷன்னா ஆட்களே வர மாட்டேங்குது. ஆனா ஒரு காலத்துல கன்வென்ஷன்னா ஊரே பாயை தூக்கிட்டு போவாங்க. நாங்க 8வது படிக்கும்போது, நாங்க சின்ன பிள்ளைகள் தான், கன்வென்ஷன்னா என்னென்னலாம் தெரியாது. ஆனா பாய் எல்லாம் கொண்டு போய், சேர்லாம் கிடையாது, குடும்பம் குடும்பமா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு சபைக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள இருந்த வெளிச்சம் இன்னைக்கு இல்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்ச காலம். ஆமே. வார்த்தை ரொம்ப அவசியம். நீங்க நினைப்பீங்க எல்லாருக்கும் கிளைமாக்ஸ் பிடிக்கும், படம் பார்க்கும்போது இல்லை. ஊழியத்திலையும் அப்படிதான். எப்படா கூட்டத்தை முடிப்பான்? ஒரு சிலருக்கு வெளியே உள்ள வடை மேல ஆசை இருக்கலாம், டீயை குடிச்சா நல்லா இருக்குமே நினைக்கலாம். நீ நம்ம அப்படி கிடையாது. இவ தலை தொட்டு ஏதாவது ஜோம் பண்ணி ஒன்ன சொல்ல மாட்டாரா? கிளி ஜோசிய மாதிரி. ஆனா ஒண்ணு, உங்களை பில்ட் பண்றது, உங்களை கட்டுறது எது தெரியுமா? வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நீங்க இங்க உள்ள உட்கார்ந்திருக்கிற உங்க எல்லையில பாழாய் போனவை, பழுதாய் போனவை, அலங்கோலமானவைகளை எல்லாம் கர்த்தர் கட்டி எடுத்துருவார். ஆமே. என ஒன்ன கவனிக்கணும், வாயின் வார்த்தையினாலே வானம் உண்டாயிற்று, பூமி உண்டாயிற்று, பகல் உண்டாயிற்று, இருள் உண்டாயிற்று, சந்திரன் உண்டாயிற்று, சூரியன் உண்டாயிற்று. இம்மாம் பெரிய கோள்களையும் நட்சத்திரங்களையும் வார்த்தையை வச்சு உண்டாக்கி கிட்டத்தட்ட 2000 பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேல அவைகளை இயக்கி கொண்டிருப்பாரே. ஆனால் 80-90 வயது வரை வாழ போற நம்ம வாழ்க்கையில அவர் வார்த்தை பெரிய காரியத்தை செய்யாதா என்ன? கட்டாயம் செய்யும், கட்டாயம் அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் எதிலெல்லாம் திருப்தி அடைய வைக்க போகிறார்? முதல்ல ஆவிக்குரிய திருப்தியை தர போறார். இரண்டாவது கிருபையை கொடுத்து திருப்திப்படுத்த போறார். மூணாவது ஆலயத்தினுடைய நன்மையினால் திருப்திப்படுத்த போறார். நாலாவது உங்க தேவை, இன்னைக்கு ஒரு தேவையோட இருக்கீங்கல்ல, அந்த தேவையை சந்தித்து திருப்திப்படுத்த போகிறார். அடுத்தது நீடிய ஆயுளை உங்களுக்கு கொடுத்து திருப்திப்படுத்த போகிறார். கடைசியா நித்திய ஜீவனை கொடுத்து திருப்திப்படுத்த போறார். ஒருத்தர் நான் சொன்ன தலைப்பை பார்க்கல என்றாங்க. இன்னைக்கு எத்தனை பாயிண்ட்? 6 பாயிண்டா போச்சு. இல்லை, சீக்கிரம் முடிச்சிருவேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமா, அதனால பயப்படாதீங்க. உங்கள் உள்ளம்
திடன் கொள்ள கடவுது. ஆமே. நீங்க தூங்காம இருந்தா என் பிரச்சனை சீக்கிரம் மூடிடும். நீங்க தூங்குனா நானும் தூங்கிடுவேன். அதாவது பஸ் பக்கத்துல, டிரைவர் பக்கத்துல தூங்குற ஆட்களை பக்கத்துல வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன செஞ்சிருவாரா, தூங்கிடக்கூடாதான். உங்க கையில தான் இருக்கு பிரயாணம். உங்க பிரயாணம் இனிதே விரைவாக முடிய வேண்டுமானால் நீங்கள் விரைந்து செய்திக்குள் வாருங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், முதலாவது தலைப்பான அதாவது திவ்ய திருப்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள திருப்திக்கு ஆதாரமாக தேவன் கொடுத்த வார்த்தை ஏசாயா 55:2. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சியாகும். மறுபடியும் இதை படிப்போமா? படிங்கக்கா. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாகும். இப்போ எதை திருப்திப்படுத்த போறார் தெரியுமா? உங்க ஆத்துமாவை திருப்திப்படுத்த விரும்புகிறார். இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழகா நடத்தினார், ஆச்சரியமா நடத்தினார், மோசே மூலமா நடத்தினார். ஆனா அந்த ஜனங்கள் திருப்தியாவே இருக்கல. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? தங்களை திருப்திப்படுத்துவதாக நினைத்து தங்கள் பிரயாசத்தை விக்கிரகங்களை செய்யவும், விக்கிரகங்களை வணங்கவும், விக்கிரகாராதனைக்கு போகவும் குறிச்சொல்லுபவர்கள், ஆமேன், ஜோசியம் பார்ப்பவர்கள், சூனியக்காரர்கள் என்று அவங்களுக்காகவே தான் நேரத்தை, காலத்தை, பணத்தை செலவழிச்சு தன்னை திருப்தி அடைய வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க திருப்தி ஆகல. அவங்கள பார்த்துதான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, டேய், அப்பம் அல்லாததற்காக, ஆமேன், உங்களை திருப்திப்படுத்தாத பொருளுக்காக, ஆமேன், பிரயாசத்துக்காக ஏன் நீ உன் நேரத்தை, காலத்தை செலவழிக்கிற? என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாமளும் அப்படிதான். நமக்கு சமாதானம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் செல்ல பார்ப்போம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கிறோம், சிலர் சீரியல் பார்க்கறாங்க, சினிமா படம் பார்க்கறாங்க, சிலர் பாருங்க உலக பிரகாரமா சில காரியத்துல சிலர் வீட்டுக்குள்ள போய் பேசுனா சமாதானம் வரும். நேரத்தெல்லாம் வீணடிக்கிறது, காலத்தெல்லாம் வீணடிக்கிறது. ஆண்டவர் சொல்றார், இனிமேல் நீங்க சமயத்தையும் காலத்தையும் பணத்தையும், ஆமீன், உங்களை திருப்திப்படுத்தாத காரியத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? செலவழிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. நாம நினைப்போம், இந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டோன்னு வைங்க, நான் திருப்தியாயிடுவேன், அப்புறம் ஊழியத்துக்கே வந்துடுவேன். சிலர் சொல்லுவோம். அடுத்தது சொல்லுவோம், இந்த கடனை மட்டும் ஏசப்பா அடைச்சு கொடுத்துட்டாருன்னு வைங்க, நான் அந்த மனுஷன் பக்கத்திலேயே ஊழியத்துக்கு போயிடுவேன். சொல்றதெல்லாம் போய் நாம என்ன செஞ்சாலும் திருப்தியே ஆக மாட்டோம். சொல்லுவோம், வேலையே இல்லாத நேரத்துல இந்த அரசாங்க வேலை மட்டும் கிடைச்சிட்டுனா ஏசப்பா அப்படிம்போம். வேலை கிடைச்ச பிறகு எப்படா டிரான்ஸ்பர் கிடைக்கும்? டிரான்ஸ்பர் கிடைச்ச பிறகு எப்படா ப்ரமோஷன் கிடைக்கும்? ப்ரமோஷன் கிடைச்ச பிறகு எப்படா என் குடும்ப பாடு? திருப்தியே இல்லாத மனுக்குலம். ஆமே. நம்மள காசோ பணமோ உறவோ திருப்திப்படுத்தவே முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. 1000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறவன்ட்ட போய் கேளுங்க, நீ நிம்மதியா இருக்க? இல்ல, நான் இன்னும் பெரிய ஆளாகணும், இன்னும் சாதனை படைக்கணும், இன்னும் வளரணும், அப்படிதான் சொல்லுவாங்க. இவைகள் எல்லாம் ஒரு மனிதனை ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்திப்படுத்தி விடவே முடியாது. சிலர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படிச்சா திருப்தி வந்துருமா? வராது. இன்னும் படிக்கலையே, படிச்சு முடிச்சு நல்ல வேலையில தான் இருப்பாங்க. அடுத்த ஆள் வேலையை பார்த்து ஒரு கண்ணு விழும், சே, நானும் அந்த படிப்பை படிச்சிருந்தா, சே, அந்த கழுத அந்த வேலையை நான் பார்த்துருப்பேனா? அன்னைக்கு ஒரு பாருங்க, சென்னை பட்டணத்துக்கு போயிருந்தேன், ஒரு டீச்சர் வீடு. அந்த டீச்சர் அம்மா சொல்றாங்க, ஆமா, இந்த டீச்சர் படிப்பு ஏன் தான் படிச்சனும் தெரியல. ஏன்னு கேட்டேன், இந்த வேலை துன்பமா இருக்கு.
அப்புறம் நான் இன்னொரு வீட்டுக்கு போறேன். அவங்க டாக்டர். ஏன் தான் பிரதர் இந்த துறையை தேர்ந்தெடுத்தனோ தெரியவே இல்லை. நான் வெளியே போகும்போது பரவாயில்ல, டீச்சர் குடும்பம் டாக்டர் குடும்பம்னா அவங்கெல்லாம் பரதேசிகள் போல் புலம்புகிறார்கள். நான் உங்களை யாரையும் சொல்லலை, நீங்க யாரும் அப்படி புலம்பவே இல்லை, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆனாலும் ஆண்டவர் உங்களை திருப்தி அடைய வைக்க விரும்புகிறார். சில பேருக்கு பாருங்க, சில பேர் பிள்ளைகள் இருக்காங்க, படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தெரியுமா? தான் ஃப்ரெண்டு எந்த காலேஜில் படிக்கானோ, தன்னுடைய நண்பர்கள் பிரபலமா எந்த படிப்பை சொல்லுகிறார்களோ அதே படிப்பு வேணும், அதே துறை வேணும். ஆனா திருப்தி கிடைக்குமா? திருப்தியே கிடைக்காது. யாரோ ஒருவர் எதையோ சொன்னார்கள், யாரோ ஒருவர்கள் இதை செய்து விட்டார்கள், அப்படியே நானும் செய்யணும், அதுக்காக ஓடுறது, காசை செலவு பண்றது. திருப்தி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. சிலர் வீட்டை கட்டுவாங்க. சிலருடைய பால்காய்ப்பு வீட்டுக்கு போனா கணவரை பிடிச்சு மனைவி ஒரு கேள்வி, நீரும் இருக்கிற பாரு எப்படிலாம் டிசைனா கட்டியிருக்காங்க. அன்னைக்கே சொன்னேன் இப்படி ஒரு ரூமை போடுன்னு. பாத்தியா இந்த குடும்பத்தில் அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடை 10 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தர் கட்டின அந்த வீட்டுக்காக ஒப்பிட்டு பார்த்து இடிக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. பால் காய்ப்பு வீடெல்லாம் வந்தா ஆம்பளைகளுக்கு பதக்கம் தான் இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படியே ஒரு வீடை நம்ம போடணும், இது திருப்தி கொடுக்காது. அப்ப நம்ம வீடே கட்ட வேண்டாமா? கட்டணும். நமக்கென்று ஒருவர் இருக்கிறார், அவர் ஆலோசனை கொடுப்பார். உங்க பிரச்சனைக்காக, ஐயோ உங்க தீர்வுக்காக நீங்க மனுஷனை தேடி ஓடி போய் விருதாவா அலையாதீங்க. உங்க நேரத்தை, காலத்தை, பிரயாசத்தை வீணாக்காதீங்க. அவங்க போனா ஒரு ஆலோசனை கொடுப்பாங்களா? இவங்க போனா பணம் கொடுப்பாங்களா? இவங்க போனா எனக்கு உதவி செய்வாங்களா? இவளை போலவே என் பிள்ளையையும் நான் அங்க படிக்க வச்சோம். நோ, உன் பிள்ளைக்கு அது திருப்தி கொடுக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருப்பதுதான் உங்களுக்கு திருப்தி கொடுக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள், நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா திருப்தியாயிருக்கும். அப்போ யாருக்கு செவி கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு எப்படி செவி கொடுக்கணும்? அவர் எப்படி நம்மளை திருப்திப்படுத்த முடியும்? யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். எல்லாரும் முழிச்சிருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். கர்த்தர் சொல்றாரு, ஐயா, அம்மா, அக்கா, நீங்க உங்களை, உங்க குடும்பத்தை, பிள்ளைகளை, படிப்ப, வேலைய, தொழில திருப்திப்படுத்த எதையோ நாடுறீங்க, எதையோ தேடுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட வாங்க, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடைய மாட்டான், ஒரு காலும் தாகமடைய மாட்டான். அம்மா, நம்ம பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை அடைஞ்சு திருப்தி பற்றலான்னு பார்த்தா அதுக்கு பிறகு இன்னொரு தேவை ஏற்படும். ஆனால் ஜீவ அப்பமான கர்த்தரை ஒருவன் தேடினால் அவனுக்கு ஒரு காலமும் என்ன வராதான்? பசியே வராதான். எங்க உலக வாழ்க்கையில மட்டும் இல்ல, நான் உன்னை கவனிச்சிருக்கிறேன், ஊழிய பாதையில நல்ல கவனமா கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சிலர் யாராவது எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா? யாராவது எனக்காக நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு எனக்கு சொல்லுவாங்களா? அது ஒரு தடவை கேட்கலாம், ஆயுள் முழுக்க அதையே கேட்டுட்டு அலையக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சரியான ஒரு பதிலை கர்த்தர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமேன். என்னால கூட கொடுக்க முடியுமான்னு தெரியாது. நிறைய பேருங்க எப்படி மாற்று மதத்து மக்கள் தாங்கள் ஜோசியக்காரர்களை தேடி போகிறார்களோ அதே போல ஆவிக்குரிய வாழ்விலும் சிலர் குருட்டாட்டத்திற்கு பின்பு போகிறவர்கள் உண்டு. ஒரு சமயம் வெளியூர்ல எனக்கு தெரிந்த ஒரு தாய் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க, 3-4 பிள்ளைங்க இருக்காங்க. திடீரென்று அவங்க வீட்டுல ஒரு மகன், அவங்க சொந்த ஊர்லயே இருக்கிறாங்க, சொந்த ஊர்லயே இருக்கிறாங்க. அவங்க மகன், அம்மா நீங்க ஏமா இங்க இருந்து கஷ்டப்படுறீங்க? அம்மாவுக்கு கணவரோட பென்ஷன் வருது, தன்னோட பென்ஷன் வருது, சாப்பிட்டுட்டு இங்க அவங்க ஊர்ல அவங்க சபையில முக்கியமான நபர், பல ஊழியங்களுக்கு அவங்க முக்கியமா இருந்து சேவை ஆற்றி கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு அவங்க வீட்டுக்கு நானும் ஜெபம் பண்ண போறது வழக்கம். திடீர்னு ஒரு முறை அவங்க சொல்றாங்க, தம்பி என் மகன் என்ன கூப்பிட்டு இருக்காம்பா, ஒரு தூர வேறு மாநிலத்துக்கு அவங்க பயணப்பட்டு போகணும் அவங்க கூட வாழ்றதுக்காக. அப்போ நான் கேட்கிறேன், ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர், இவங்க போறது சரியா
அப்படின்னு ஒரு தாக்கம். அவங்க சொன்னாங்க, பிரதர் 2 ஊழியக்காரங்க ஜோம் பண்ணி சொல்லிட்டாங்க, இனி சிஸ்டர் அம்மா உங்களுக்கு அங்கதான் வாழ்க்கை, அங்கதான் ஊழியம், இனி அங்கதான் நல்லா இருக்க போறீங்க, அங்க போய் நீங்க எப்படி இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப எனக்கு மறுபடியும் வருது. அப்போ 2 சகோதரிகள் அங்க இருக்கிறாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, இந்த பிள்ளையும் தான் ஜோம் பண்ணி சொல்லிச்சு, அங்கதான் இயேசுப்பா என் கூட தெளிவா பேசுறாங்க. அக்கா கவனமா இருக்கணும், உங்களை குறிச்சு உங்ககிட்ட ஆண்டவர் பேசணும். அப்படி உங்களை குறிச்சு உங்ககிட்ட ஆண்டவர் பேசலன்னா நீங்க சரியா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம், சரியா அவர் ரத்தத்தால கழுவப்படலன்னு அர்த்தம், நீங்க ஒழுங்கா பைபிளை படிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க ஒழுங்கா பைபிள் படிச்சாதான் நான் பண்ற பிரசங்கத்தை ஆவியானவர் பண்றாரா அல்லது சாத்தான் பண்ணுதான் மனுஷன் பண்ணுதான் கண்டுபிடிக்க முடியும். வெளுத்ததெல்லாம் பால்னு ஒரு தேவனுடைய பிள்ளை அலையக்கூடாது, கவனமா இருக்கணும். இந்த அக்கா ஜோம் பண்ணா, அந்த அண்ணன் ஜோம் பண்ணா, சிஸ்டர் உங்களை ஆண்டவர் நைட் எனக்கு காமிச்சாரு, உங்க வீட்டுக்கு வர சொன்னார், கவனமா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பிள்ளையும் இப்ப ஜோம் பண்ணி சொன்னா அப்படின்னு. ஆனா எனக்குள்ள ஆவியானவர் சொல்றாரு, இல்ல நோ நோ. ஆனா என்னால அடிச்சு சொல்ல முடியல. போய் ஒரு 3 மாதம் இருக்காது, நான் அந்த அம்மாவை எனக்கு ஆண்டவர் சொப்பனத்துல காண்பிக்கிறார். எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. போன இடத்துல அவங்களுக்கு கவனிப்பே இல்லை, அவங்க முடங்கி போனாங்க, அவங்க மனசெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. நான் அன்னைக்கு அவங்கள விசாரிக்கலாம் இல்லை, நான் காட்டி கொடுத்தாலும் யாருக்கும் ஃபோன் போட மாட்டேன், அவங்களே ஃபோன் போட்டாங்க. நான் ஃபோன் போட்டது எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல, அம்மா உங்களுக்கு என்னாச்சு, ஆண்டவர் உங்களை என்கிட்ட இப்படி காட்டுறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நான் வந்துடுவேன், நாளைக்கு கிளம்ப போறேன், பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. கவனமா முடிவெடுக்கணும். அவங்க ஜெபம் பண்ணாங்க, இவங்க ஜெபம் பண்ணாங்க, உங்க கூட ஆண்டவர் பேசணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. ஐயா, யாருக்கோ காணிக்க கொடுத்து யாருக்கோ பணம் கொடுத்து அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு ஜோமனை விட்டு என் குடும்பம் வளரும்னா உங்களை போல ஆவிக்குரிய இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமென். உங்களை யாரால ஆசீர்வதிக்க முடியும்னா ஆண்டவரால தான் ஆசீர்வதிக்க முடியும். எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீங்க உங்க வீட்டுக்குள்ள ஜீவ அப்பத்தை எடுத்து புசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க தேவனை தேடணும். தேடாம யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு ஊழியர்கள் வர்றது நல்லது. நான் ஒண்ணு சொல்லட்டுமாக்கா, நீங்க டீச்சரா இருக்கலாம், கடை வச்சிருக்கலாம், உங்க கணவர் வேலை பார்க்கலாம், தொழில் பார்க்கலாம், அவர் சம்பாதிச்சிட்டா சாப்பிட முடியுமா? அந்த பணத்தை கொண்டு வந்து சாப்பிட முடியுமா? இல்ல. கடைக்கு போகணும், அரிசி வாங்கணும், காய்கறி வாங்கணும், பருப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், வாங்கி வச்சுட்டா சாப்பிட முடியுமா? இல்ல. உட்கார்ந்து காய்கறியை கழுவி, மீனை கழுவி, வெட்டி, சமைச்சு, எப்படி அதெல்லாம் ஆயத்தப்படுத்தினாதான் சாப்பிட முடியும். அக்கா சர்ச்சுக்கு போறதுனால, ஜெபக்கூடத்துக்கு வர்றதுனால, ஒரு ஊழியக்காரரை நீங்க தேடி வர்றதுனால, ஒரு ஊழியத்துக்கு நீங்க போறதுனால ஆசீர்வாதம் வாங்கிட முடியாது. இங்க உங்களுக்கு எதை கொடுத்தோம்? வசனத்தை கொடுக்கிறோம். ஆமென். வார்த்தையை கொடுக்கிறோம். ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறாரு. நீங்க வீட்டுல போய் என்ன செய்யணும்? பைபிளை கொண்டு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு தூங்கிடக்கூடாது. நீங்க முட்டை போடணும், கையை உயர்த்தணும், பாடலை பாடணும், என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு ரீகால் பண்ணணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சிலருக்கு நல்லா கவனிங்க அக்கா, கவனிங்க, என்னதான் பிரசங்கம் பண்ணீங்கன்னு போன பிறகு தெரியவே மாட்டேங்குது. ஆனா யாராவது ஒருத்தியை பற்றி பேசிட்டா ஆயுளானாலும் மறக்க முடியல. ஆனா ஜீவனுள்ள தேவன் பேசுகிற வார்த்தை மைண்டுக்குள்ள நிக்கல, ஹார்ட்டுக்குள்ள நிக்கலன்னா உங்க அபிஷேகம் போலியானதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சத்தியத்துக்குள் நடத்தி கொண்டே இருப்பார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அப்பமல்லாத, அதாவது உங்களை திருப்தியே படுத்தாத சில காரியத்துக்காக உங்க அன்பை, உங்க பக்தியை, உங்க நேரத்தை, உங்க காசு, உங்க பணத்தை செலவிடாதீங்க. கர்த்தர் கிட்ட வாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். அல்லேலூயா. இந்த வருஷம் யார் உங்களோட கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்பா உங்க கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கணும்னா ஜெபம் மட்டும் பண்ணினா போதாது, அவரோட பழகணும். ஆமென். அவரோடு நடக்கணும். எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு காலையில எழும்பி பிரதர் 1/2 மணி நேரம் ஏசப்பாவோடு கூட உறவாடினேன், ஜெபம் பண்ணினேன். சொல்லுங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். பாதி கை தான் இருக்கு. அப்ப அர்த்தம் கொஞ்சமா தேடனே,
ஒரு அல்லேலூயா. எப்படிக்கா ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. யாரை மிஸ் பண்ணாலும் ஏசப்பாவை ஒரு நாள் மிஸ் பண்ணாதீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அவரோடு உட்கார பழக பேச ஒரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை லீவு போற்றவே கூடாது. ஆமே, அவர் பாதத்தை தட்டிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் கட்டில் படுத்து கிடக்கும், எவ்வளவு நேரம் உணவு சமைக்கிறோம், எவ்வளவு நேரம் துணி துவைக்கிறோம், எவ்வளவு நேரம் வெட்டி கதை பேசுறோம், ஆண்டவரோட எவ்வளவு நேரம் பேசுறோம். அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா 55. எல்லாரும் எடுங்க. ஏசாயா 55:1. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஏ பணம் இல்லாதவர்களே என்கிட்ட வாங்க, தண்ணீர் அண்டைக்கு வாங்க. ஓ பணம் இல்லாதவர்களே, என்கிட்ட திராட்சை ரசமும் பாலும் வாங்கி குடியுங்கள். உடனே ஒரு சில அக்காவுக்கு ஞாபகம் வருது, அப்ப நாளைக்கு பால் காசை கட்டவே வேண்டாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மண்டலையா போடணும். இது என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஆண்டவர்கிட்ட போகும்போது முதல்ல உங்க வீட்டுக்குள்ள ஒரு அனுபவம் வச்சிருக்கணும். நீங்க ஒரு பாத்திரத்துல ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி வாஷ் பேஷன்ல கொண்டு போய் கழுவுற மாதிரி உங்க வீட்டுல கல்வாரி சிலுவைங்கிற அந்த பிளட் வர்ற அந்த 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 பைப் அங்க இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசப்பா, உங்க ரத்தத்துக்குள்ள உங்க சிலுவைக்குள்ள நான் வாரேன். என் சிந்தைய, பார்வைய, வாயின் வார்த்தைய, இருதயத்தை, என் ஆவி ஆத்மா சரீரத்துல ஒட்டி கொண்ட உலக அழுக்கான பாவ கரைய கழுவுங்கப்பா. அப்படி வந்து நிக்கணுங்கிறாரு. ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்தது பாலுன்னு என்ன தெரியுமா? ஞான பாலான திருவசனம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு திருப்தி எங்க கிடைக்கும்னா உலக பொருள் இல்ல, உலக மனுஷன் கிட்ட இல்ல, அல்லது இந்த பதவியை வாங்கிட்டா, பட்டத்தை வாங்கிட்டா, வீட்டை கட்டிட்டா, கோடி சேர்த்துட்டா இல்ல. கர்த்தர் சொல்றாரு, இதோ என் ரத்த தண்டைக்கு வா, என் ரத்தத்தை உனக்கு கொடுக்கிறேன். அடுத்தது என் பாலை தருகிறேன். எது? வசனம். அல்லேலூயா. வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தியானிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை திருப்தியா நடத்துவார். நீங்க பேப்பருக்கு, செல்போனுக்கு, உங்க உலக பேச்சுக்கெல்லாம் ரொம்ப நேரத்தை குறைச்சி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். நான் சொல்றேன், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை? ஏன் பேய் ஓட மாட்டேங்கா? சாட்சியின் வசனத்தினாலே அவன் அடிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் பிரேயர் ஆயில் இருக்கு, சிலுவை போடுறோம் வீட்டு கதவுல, ஆனா அவன் விடுறானா? உள்ள வந்து பக்கத்துல கட்டில படுத்து தூங்கிட்டு போயிடுறான். ஆமென். நான் சொல்றேன், சாட்சியின் வசனம் உங்கள் வாழ்வில் இருக்கும் பொழுது பிசாசால உங்களை தொட முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில முறுக்கு ஏறும். ஆமேன். பலன் கிடைக்கும். என சத்தியத்தை அறியும் பொழுது விடுதலை கிடைக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் ஒன்னு சொல்லுவேன், அப்பா அம்மா, உங்க மகனுக்கு நீங்க வேலை பார்த்து சம்பாதிச்சு வைக்கிற பணம், காசு, நகை நட்டு பேரு புகழ விட ஒரு அம்மா ஒரு அப்பா எவ்வளவு தூரம் வீட்டுக்குள்ள கையில பைபிளை தூக்கி படிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சந்ததி மேல ஆசீர்வாதம் போகும். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை படிங்க, உங்க பிள்ளைக்குள்ள பிசாசு கிரியை செய்ய முடியாது. நீங்க வசனத்தை படிங்க, உங்க வீடு வெளிச்சத்துக்குள்ள வரும். சில பேர் கேக்குறீங்க, பிரதர் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு வழியும் தெரியல. கையில பைபிளை தூக்குங்க, உங்க பாதைக்கு வெளிச்சம் கொடுப்பார். ஆமென். உங்கள் காலுக்கு தீபம் தருவார். நீங்கள் இன்ன பாதையில் போக வேண்டும் என்கிற அந்த வழியை காண்பிப்பார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று. அல்லேலூயா. நீங்க அதனால எதை மிஸ் பண்ண கூடாது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை. ஆமென். அடுத்தது வசனமான பாலை குடிச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
மடக்கு மடக்குன்னு பாலை குடிச்சா எப்படி தெம்போ, அதே போல உங்க ஜெப வாழ்க்கை தூங்க கூடாதுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை தூங்க கூடாதுன்னா, ஆமேன், உங்க அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை பொங்கி எழும்பணும்னா, ஞான பாலான திருவசனத்தை தேவ பிள்ளை கையில் ஏந்தி இரவும் பகலும் படிக்கும் போது உங்கள் மேல் அந்த வல்லமை வரும். ஹல்லேலூயா. அடுத்தது என் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். அது என்ன தண்ணீர் தெரியுமா? ஜீவ தண்ணீரான பரிசுத்த ஆவியின் நதி. ஹல்லேலூயா. யாக்கோபு கிணற்றண்ட கதை உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு சமாரிய பெண் ஒருத்தி இருந்தா, அப்படிதானே? நீங்க வீட்டுல போய் யோவான் 4ஆம் அதிகாரம் அதுல இருந்து படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். சமயம் இல்ல. யாக்கோபு கிணற்றண்டையில இயேசு போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு ஊழியத்துக்கு போக வேண்டியவர் கொஞ்சம் இளைப்பாரிட்டு போலான்னு. நல்ல கவனிங்கக்கா, கவனிங்கன்னா, சமாரிய பெண் ஒருத்தி வருகிறார். எப்படி வரா? தாகத்தோட வாரா, குடத்தை கொண்டுட்டு வாரா. கர்த்தர் சொல்ற, தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். அவன் உடனே சொல்றா, நீர் யூதராச்ச, நான் சமாரிய பெண்ணாச்ச, யூதரும் சமாரியாவும் கலக்க கூடாதுன்னு இருக்க, பெரிய எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கிறீரு? அப்ப அவர் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற தண்ணியை நீ குடிச்சான்னா ஒரு காலமும் உனக்கு என்ன வராது? தாகமே வராது. நல்லா கவனிக்கணுக்கா. அவளும் ஒரு திருப்தி கட்ட வாழ்க்கையில தான் இருந்திருக்கா. அது ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில 2026 வந்து உங்க கையில நிறைய கொடுத்துருக்காரு. ஆனா நீங்க திருப்தியா அடையாம இருக்கிறதுனாலதான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க. அவளுடைய வாழ்க்கையில ஒரு குறை. ஆண்டவர் உடனே அவ கேட்கிறா, உங்ககிட்ட என்ன இல்ல? கயரும் இல்ல, குடமும் இல்ல, தண்ணியும் இல்ல, எங்கிருந்து எனக்கு தண்ணீர் தருவீர் என்று கேட்கிறார். உடனே அவர் பாயிண்ட பிடிக்கிறார், விளங்குற மாதிரி, போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா, நான் தாரேன். அவ சொன்னா, எனக்கு யாரு இல்ல? புருஷன் இல்ல. நீ உள்ளதோ உள்ளபடி சொன்னான்னு சொல்லி, இப்போ உன் கூட ஒருத்தன் இருக்கான், அவனும் உனக்கு யாரு இல்ல? கணவன் இல்ல. அப்ப முன்னாடி இருந்ததெல்லாம் யாரு? 5 புருஷர்கள். இப்ப 6வதா இருக்கிறது யாருன்னா, லிவிங் டுகெதர்ல அவங்க வந்து இருக்கிற வரை இருந்து கொள்ளலாம் என்கிற ஒப்பந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு புருஷனை கட்டியிருப்பா போல, சோம்பேறி பையலா இருந்திருப்பான், அடிச்சு துரத்திட்டான். இவனை வச்சு கட்டி மேட்ச் அழுது நான் என்ன செய்ய போறேன்? அடுத்த புருஷனை கட்டினா எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கான், வேலைக்கே போல, அதனால அவனையும் அடிச்சு துரத்துனா திருப்தியே கிடைக்கல. இன்னொரு புருஷனை கட்டினா வேலைக்கு போறான், சம்பாதிச்சு கொடுக்க அன்பே காட்டல, அவளுக்கு திருப்தி இல்லை, அடிச்சு துரத்திட்டா. இப்ப 5 பேரையும் முடிச்சிட்டு இனி கல்யாணம் என்கிற பந்தமே எனக்கு வேண்டாம், ஒருத்தன் கூட இருக்கிற வரை வாழுவோம் என்று திருப்தியற்ற நிலைமையில் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படி ஒரு அக்கா இருந்தா, ஊழியக்காரங்க நம்மெல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம். என்னது? வேசி. அதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இது அஸ்தரோத்தின் ஆவி, இது அந்த ஆவி, இந்த ஆவி. ஆனா ஏசப்பா அவளுக்கு அப்படிலாம் பேர் வைக்கல. அவளுடைய உள்ளத்தை பார்த்தார். அவளுக்கு திருப்தி இல்லை, அவளுக்கு தேவையானது இந்த உலகத்துல கிடைக்கல. அது உண்மை என்னன்னா, என்ன நல்ல புருஷன் வந்தாலும் கெட்ட புருஷன் வந்தாலும் ஒரு காலம் அவளை திருப்திப்படுத்த முடியாது. அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் கூட, ஐயோ என் புருஷனால, என் பிள்ளையால, ஐயோ என் உடன்பிறப்பால, என் வேலை ஸ்தலத்துல மேலதிகாரியால, ஐயோ எனக்கு நிம்மதியே இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு திருப்தி அளிப்பேன். ஹல்லேலூயா. பிறகு அவளுக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்தாள், தாகம் அடங்கினது. ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு சமாரியா பெண்ணு ஒரு கேவலமான பொம்பளவா, 5 பேருடைய ஆமீன் வாழ்க்கையை கெடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவா, இன்னைக்கு பரிசுத்த வேதத்துல அவ இடம்பெற காரணம் ஜீவ தண்ணீரை தேடி வந்ததுதான். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. பரிசுத்த ஆவியை அறிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியோடு துணையா நிக்கணும், அபிஷேகத்துக்கு நீங்க காத்திருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஏசப்பாவை கும்பிடுவோம், பிதாவை நம்புவோம், ஆவியானவர் வாயில வாசித்துட்டு போயிடுவோம். பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்னோடு கூட சதாகாலமும் நல்லா இருப்பார். சும்மாவா வருவாரு? ஆமேன் சொல்லுங்க. அவர் சும்மா வரமாட்டார். ரட்சிப்பு இலவசங்க. நீங்க எப்போ இது பாவம், என் பாவத்துக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், இரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன் நீங்க நினைக்கிறீங்களோ, ரட்சிப்பு வந்துடும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா காத்திருக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும்,
பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். ஏசப்பா மேல புறாவை போல இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே, ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டறையில 120 பேர் மேல ஒன்று கூடி இருக்கும் பொழுது அவர்கள் மேல் ஆமேன் இடி முழக்கத்தை போல இறங்கி வந்த ஆவியானவரே, எனக்குள்ளும் வாரும் என்று ஆவியானவர் மேல யாரு தாகத்தோட இருக்கிறீங்களோ, வாஞ்சையோடு கூட இருக்கிறீங்களோ, அவங்க மேல ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேலதான் ஊற்றப்படுவார். அந்த ஆவியானவரை அனுதினமும் அனுபவிக்கணும். அல்லேலூயா. இங்க நீங்க ஜெபிக்கிறதுல ரொம்ப கரெக்டா இருப்பீங்க. நம்ம சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் அப்படிதான். ஆனா ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆவியானவரை என்ன நிரப்புங்க. ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சும்மா வந்து உள்ள உட்கார்ந்துட்டாருன்னு தெரியுமா? அடையாளம் வேணும். ஒரு வெளிச்சத்தை பார்த்திருக்கணும். ஆமேன். ஒரு காற்றை உணர்ந்திருக்கணும். தூக்கி வீசப்பட்டிருக்கணும். அத மாதிரி அத ரட்சிப்பு அடையாளமே இல்லாம வரும். ஆனா ஆவியானவர் எப்படி வருவாரு? பலமான அக்கினியா வருவார். அவர் வெளியே போறதுதான் தெரியாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆனா ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அசைவோடு வருவார். அந்த இடமே அசையும், அந்த இடமே குலுங்கும், ஒரு வைப்ரேஷன் வரும். ஆமேன். ஒரு களி கூறுதல் வரும். உங்க நாவு தீப்பிழம்பை போல மாறும். அசுத்த ஆவி உள்ள வர்றது தெரியாது, ஆனா வெளியே போறது தெரியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது எப்படி தெரியும்? அடையாளத்தோட தெரியும். நான் ஒரு கதை ஒன்று சொல்லித்தரேன். இந்த ஊர்ல ஒரு அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கணவர் குடும்பத்தோட கூட்டு குடும்பமா வாழ்ந்து கடையில தொழில் பண்ணினவங்க. இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடன்பிறப்போடலாம் இந்த மனுஷன் இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு கூட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. பொறாமையில யாரோ ஏதோ ஒன்ன பண்ணிட்டாங்க. இந்த அக்காவுக்கு அந்த 2வது பிள்ளை பிறந்த அந்த சமயத்துல சாப்பிட முடியாமல் ஆயிற்று. கர்ப்பப்பையில ஒரு பக்கம் உதிரத்தின் ஊறல், மறுபக்கம் உடம்பெல்லாம் அல்சர், மறுபக்கம் அவங்க தூங்கவே முடியாம எலும்பும் தோலுமா மாறி போனாங்க. இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டா உடனே லூஸ் மோஷன் ஆயிடும். எதையும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா உடனே லூஸ் மோஷன் ஆகிடும். அவங்க கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்தவர். 40 நாள் அங்க இருப்பார், 40 நாள் இந்தியாவில் இருப்பார். அதுதான் அவங்களோட வேலை. பாருங்க, அவர் கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன். அன்போடு பலவீனமான நேரம் மனைவியை தாங்கிக்கிட்டாரு. பார்க்காத வைத்தியம் இல்லை. சென்னையில இருந்தாங்க. எல்லா டாக்டர், எல்லா ஹாஸ்பிட்டல், எடுக்காத ஸ்கேன், பிளட் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. டாக்டர் சொன்னது, சாகர வர இவங்க இப்படிதான். எது சாப்பிட்டாலும் என்ன செய்யாது? ஜீரணிக்காது. வாழ்நாள்ல பரோட்டாவே தொட முடியாது. நான் வெஜிடேரியன் சாப்பிடவே முடியாது. சூடா சாப்பிடக்கூடாது, காரமா சாப்பிடக்கூடாது. தூக்கத்துக்கு எவ்வளவோ தூக்க மாத்திரை, தூக்கமே வரல. பிறகு பார்த்தாரு, கொஞ்சம் வருடங்கள் ஆனதும் மருத்துவத்தை கைவிட்டு விட்டு ஊழியக்காரர் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. அவங்க கணவர் 40 நாள் லீவுல இங்க வருவார்ல, அந்த சம்பளத்தெல்லாம் காணிக்க கொடுத்து டிவி பெட்டிகள்ல வருகிற பிரபலமான ஊழியர்கள், வல்லமை உள்ள ஊழியர்கள், வரங்கள் உள்ள ஊழியர்கள் அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த அக்காவுக்காக ஜெபிக்கும் போது, அக்கா நார்மலா இருப்பாங்களாம். பிரதர், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்ல பைபிள் படிக்கிறேன், நல்லா கவனிக்கணும். அக்கா, நீங்க பைபிள் படிக்கணும், உங்களுக்குள்ள பேய் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப என்ன பார்த்தா பேயின்னு தெரியுது. உங்க முகர கட்டையை பார்த்தாலே தெரியுது. எல்லா மூஞ்சும் வியூஸ் போன பல்பா இருக்கு. உள்ள யார் இல்லை? ஆவியானவர் இல்லை. துக்கம் இருந்தா பேய் இருக்கும், கவலை இருந்தா பேய் இருக்கும், பயம் இருந்தா பேய் இருக்கும். தெரியுமா? பயப்படுகிறவர்கள் எங்க இருப்பாங்களாம்? நரகத்துக்குள்ள. வேதம் சொல்லுது, கவலைப்பட அனுமதியே கொடுக்கல. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்குமாக்கும். எப்படா முடிப்பான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அந்த அக்கா நல்லா பேசுவாங்களாம், நல்லா ஜோமனவங்களும் ஊழியக்காரங்க போயிடுவாங்களாம். இவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஒரு சமயம் ஒரு அதுலேயும் நொந்து போய், ஒரு சமயம் ஒரு விமான நிலையத்துக்கு போகிற வழியில ஒரு அட்ரஸ் இல்லாத ஊழியக்காரன், என்ன போலன்னு வைங்களேன், ஒரு அவரை பேப்பர்லையும் வரமாட்டார், டிவிலையும் வரமாட்டார். அவரை பார்த்து இந்த கதையை சொல்லியிருக்காரு. எப்பா, என் மனைவிக்கு பிள்ளை இருக்கு, இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், அடுத்த முறை போகும்போது என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களாங்கும் போது இவர் கொஞ்சம் யோசித்திருக்காரு. எவ்வளோ பெரிய ஊழியரை கூட்டு போயிட்டோம், பெயர் சொல்லி அழைக்கிற ஊழியர்களை கொண்டு போனோம், வரங்களை கொண்டு போனோம். இந்த ஆள் ஒரு டுபாக்கூர், சரின்னு நினைச்சு என்ன செஞ்சாரா, கூட்டி கொண்டு போவோம் அப்படின்னு நினைச்சாராம். நல்லா கவனிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பிளைட் இறங்கியிருக்காரு. இந்த அக்காவை அந்த நாள் வரை அவங்க தம்பி கூட இருந்து பார்ப்பாங்க. அன்னைக்கு அவங்க தம்பி பிளைட் ஏறணும், கணவர் வரணும் இரவு நேரம். அந்த நேரம் பாருங்க, அவங்க வீட்டு மாடியில
அந்த தோரணை தொங்க போட்டிருப்பாங்கல்ல, இந்த பாசிகள் எல்லாம் அந்த டோர்ல. திடீரென்று 12 மணி 1 மணி நேரத்துல தோரணை அந்த பாசியெல்லாம் அத்து படியில உருண்டு 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 வந்திருக்கு. உங்க தம்பி ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருக்கான். அந்த டைம் அந்த வாசல்ல தொங்க போட்ட அந்த தோரணை அவர வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கவனிங்க. திடீர்னு பார்த்தா வெளியே ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்குது. அங்க யார் வந்திருக்கா? கணவர். கணவரோட யார் வந்திருக்கா? அந்த அட்ரஸ் இல்லாத ஊழியக்காரர். பாருங்க, அந்த அட்ரஸ் இல்லாத ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள கால் வைக்கும் பொழுது அவருடைய ஆவியின் கண்களில் அந்த வீட்டின் ஓரத்தின் மூலையில் ஒரு அசுத்த ஆவி ஒதுங்கி நிற்பதை கண்டார். மேல போனார். அந்த அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. அவங்க நல்லா தானே இருப்பாங்க. ஏன் அவன் எங்க வந்துட்டான்? ஓரத்துல வந்துட்டான். விலகுகிற ஆவி, இது ஏவலின் ஆவி. அக்கா எல்லா நேரமும் அதுக்கு தான் சொல்றது, ஊழியக்காரங்க கிட்ட போயும் சரியாகல, இந்த ஊழியக்காரங்க எல்லாம் வேஸ்ட் அப்படி சொல்லக்கூடாது. சில ஆவி விலகிரும். நீங்க கூட்டத்துக்கு வாரீங்கன்னு தெரிஞ்சுன்னா அவுட்டர்ல நின்றுரும். திருப்பி நீங்க போகும்போது வான்னு போயிடும், வந்துடும். எப்படி போனா? ரட்சிக்கப்படாம வெளியே போனா, மனம் திரும்பாம வெளியே போனா, வந்த மாதிரியே வெளியே போனா. ஆனா போகும்போது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, வசனத்தின்படி வாழ ஒத்துக்கொண்டு போனா உங்ககிட்ட கை வைக்க முடியாது, மின்சாரம் பாயும். அல்லேலூயா. பாருங்க, இப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சு என்னதான். இப்ப நல்ல கவனிங்க, ஒருத்தர் மேல கை வச்சா அசுத்த ஆவி ஓடும், உள்ள இருந்தாதான் ஓடும். அது ஏவலின் ஆவியா இருந்து விலகி நின்று ஏவப்படும் பொழுது மட்டும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தால் என்ன செய்ய முடியும்? இருக்கிறவங்க சில நேரம் ஏவலின் ஆவி அப்படி இருக்கும். உடனே அவர் பார்த்தார், ஏம்மா நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? இல்ல. உடனே தன்னிடத்தில் உள்ள ஆவிக்குரிய புத்தகங்கள், எப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது, ஆதி அப்போஸ்தலர்களை போல எப்படி அவர்கள் அக்கினி அபிஷேகத்தை பெறுவது என்ற ஆவிக்குரிய புத்தகங்களையும் பரிசுத்த ஆவியானவர் அடிப்படையில் வருகிற வேத வசனங்களை வைத்து அந்த அக்கா கிட்ட ஒண்ணு சொன்னாரா, எம்மா இனி நீ ஜோம் பண்ணும் போது சுகத்தை கேட்காத, பலனை கேட்காத, பாவ மன்னிப்பை கேளு, கிருபையை கேளு. அடுத்தது எதை கேளு? பரிசுத்த ஆவி வேணும், பரிசுத்த ஆவி வேணும், அபிஷேகம் வேணும், துணையாளர் வேணும், தேற்றரவாளன் வேணும். ஏசப்பா மேல இறங்கி வந்த ஆவியானவர், சீஷர்கள் மேல இறங்கி வந்த ஆவியானவர், இதோ பேதுரு கொர்நேலியு வீட்டுல பிரசங்கம் பண்ணும் போது அந்த ஜனங்கள் மேல இறங்கி வந்த ஆவியானவர் ஏன் மேல வரணும்? ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு தான் ஜெபிக்கிறது வசதி. நீங்க பார்த்தா பகல்லையும் தூங்குற ஆளு, நைட்டு கும்பகரணம் போட்டு தூங்குற ஆள்னு எனக்கு தெரியுது. ஆமீன் சொல்லுங்க. அந்த அக்காவுக்கு நைட்டு என்ன வராது? தூக்கம் வராது. இரவெல்லாம் உட்கார்ந்து ஆவியானவர் ஆவியானவர் பிதாவின் ஆவியானவர். திடீரென்று ஒரு நாள் அதிகாலை 3 மணி அவர்கள் வீட்டுக்குள் அறைக்குள் சூரியனை போல ஒரு வெளிச்சம், அக்கினியாய் பிரசன்னமாய் பிரகாசமாய் அவர்கள் முன்பு தோன்றினவுடன் அவர்கள் மேல் அந்த வெளிச்சம் வந்தது, அந்த அக்கினி வந்தது, அந்த அபிஷேகம் வந்தது. அப்பொழுது அந்த மகளை விட்டு இருளெல்லாம் விலகினது, போராட்டம் எல்லாம் விலகினது. இப்ப அந்த ஊருக்கு வந்தா நல்லா, அது என்ன பரோட்டா? பொரிச்ச பரோட்டா வச்சு சாப்பிட்டுட்டு போறாங்க. அல்லேலூயா. நல்ல தூங்குனாங்க. காரணம் ஆவியானவர். ஜீவ தண்ணீர். அக்கா ஜீவ தண்ணீரை வாங்கிருங்க, உங்க பாத்திரத்துல அதை வாங்கிருங்க. ஆமீன். பரிசுத்தாவியை வாங்கிருங்க. இது பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு சொந்தமானது அல்ல, கிறிஸ்துவின் பிள்ளைக்கு சொந்தமானது, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைக்கு சொந்தமானது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம ஜெபிக்க முடியாது. நீங்க இந்த ஜபரைக்கு வாரீங்க, ஜோம் பண்ணணுங்கிற ஆசையோட போவீங்க. இன்னைக்கு நைட்டு ஜோம் பண்ணுவீங்க, நாளைக்கு ஜோம் பண்ணுவீங்க, செவ்வாய்க்கிழமை வரும்போது திருப்பி நான் பேய விரட்டணும், வேப்பங்குலையை வச்சு விரட்டணும். போ போ. ஏன்? மாம்சம். ஆனா ஆவியானவர் உள்ள இருந்தா அவர் உங்களை இருக்கவே விட மாட்டாரு, வெட்டியா கதை பேச விட மாட்டாரு, போனை நோண்ட விட மாட்டாரு, ஆமீன், ஊர்க்கதையை பேச விட மாட்டாரு, கும்பகர்ண தூக்கத்தை தூங்கவும் விட மாட்டாரு. உள்ள இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவியை கொடுத்து கொண்டே இருப்பார். வரும் காரியத்தை சொப்பனத்தில் காண்பிப்பார், தரிசனத்தில் காண்பிப்பார், வசனத்தில் காண்பிப்பார். உங்க குடும்பத்துக்குள்ள எந்தவித ஆவி புருஷனுக்கு பின்னாடி பிள்ளைக்கு பின்னாடி வாலாட்டி கொண்டிருக்கிறது என்பதை காண்பிப்பார். அது எதுக்கு காட்டுறாரு? எனக்கு காட்டுறாருன்னு எல்லாருக்கும் சொல்றதுக்கு இல்லை, இனம் கண்டு அழிப்பதற்கு. ஓட்டை எங்க இருக்கு, என்ன ஆவி செயல்படுது காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா.
ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்திப்படுத்துவார். ஒரு தலைப்பு தான் ஆயிருக்கு, இன்னும் 5 இருக்குன்னு ஒரு ஆள் நினைக்குது. சீக்கிரமா முடிஞ்சரோ பார்த்துட்டு விட்டுருவேன், சரியா? சங்கீதம் அடுத்த 2வது தலைப்பு, சங்கீதம் 90:14. சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ஆமேன். 2வது கிருபையை கொடுத்து திருப்திப்படுத்த போறார். ஆமேன். நான் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க கூட்டத்தை முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கெல்லாம் நான் ஒரு 1000 ரூபாய் தாரேன் கவர்ல. ஒரு கையில கவர்ல 1000, ஒரு கையில ஜப எண்ணெயும் தலையில கை வைக்கிறதும். 1000 ரூபாய் வேணுமா, ஜபம் பண்ற கிருபை வேணுமா? நீங்க எல்லாம் எதை தேர்ந்தெடுப்பீக்கா? 1000 ரூபாயா? கிருபை. ஆமேன். சரி, 1000 ரூபாயை ஜெயிச்சிட்டிய, 1 லட்சம் வச்சிருந்தா? சரி, சிலருக்கு 1 கோடி வச்சிருந்தா? நான் சொல்லுவேன், கிருபையே விலையேறப்பட்டு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், கிருபை மட்டும் ஒரு ஆள் மேல இருந்துட்டா, அது யார் மேல பிரதர் இருக்கும்? என் மேலாம் எங்க பிரதர் இருக்கும்? எனக்கு இருக்கிறதே ஒழுங்கா இல்லை, அப்படிப்பட்டவங்க கூட தான் இருக்கும். ஆமே. கிருபை யார் கூட இருக்கும்னா, இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு ஆளா நம்மளே நினைப்போம். இதெல்லாம் ஒரு பொழப்பு நமக்கு, சி நம்மளும் உலகத்துல வாழ்றோம் பாருன்னு. நீங்க உங்களையே வெறுக்கத்தக்க அளவுக்கு ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறீங்க பாருங்கக்கா, உங்க மேலதான் கிருபை இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கிருபையினால் உங்களை திருப்தியாக்க போகிறேன். இது யார் பேசுனா? மோசே அதிகாலை வேளை கர்த்தரின் கிருபைக்கு காத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? 20 லட்சம் பேரை நடத்தணும். ஆமேன். கரண்ட் இல்ல, கேஸ் இல்ல, மாவு இல்ல, எண்ணெய் இல்ல, டாய்லெட் இல்ல, துணிக்கடை இல்ல, செருப்பு கடை இல்ல, ஒண்ணும் இல்ல. 20 லட்சம் ஜனங்களை வனாந்தரத்துல ஒரு மேய்ப்பன் நடத்தணும்னா ஈஸியாங்க? கொஞ்சம் யோசிங்க. 100 பேர் கூட உள்ள இல்ல. இத்தனை ஸ்பீக்கர்ல இவ்வளவு பெரிய சத்தம் வந்தாலும், உச்சின் மீது வானிடிந்து வீழ்ந்த போதிலும் இப்படி தூங்குறோமே. அங்க 20 லட்சம் ஜனங்களை அவர் நடத்தணும்னா சும்மா வாங்க? கிருபை. இன்னைக்கு நீங்க கவலைப்படுறீங்க, என் மகனை எப்படி வளர்க்கன்னு தெரியல, என் மகளை எப்படி வளர்க்கன்னு தெரியல, இந்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ள எப்படி நடத்தன்னு எனக்கு தெரியல, ஐயா அந்த திருமண காரியத்தை, என் வீட்டு பிரச்சனையை, கடனை அடைக்க தெரியல. கிருபை. கிருபை. மோசேக்கு 20 லட்சம் ஜனங்களை நடத்த தேவன் கொடுத்த கிருபை. பாவத்துக்குள்ளிருந்து என் பிள்ளையை எப்படி மீட்டெடுக்க போறேன்? தாய்க்கு தெரியுது என் பிள்ளை ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள இருக்கா, ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிற. நான் சொல்றேன், பாவத்தை விட பாவனைக்கு பெருசா தெரியல, கிருபைக்கு வேல்யூ அதிகம். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பாராம். அல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. முழு உலகத்தையும் அழிக்க தேவன் சித்தம் கொண்ட போது நோவாவின் குடும்பத்தை மட்டும் பேழைக்குள் வைத்து பாதுகாத்தது போல கர்த்தர் உங்களை காக்கும் கிருபையை அளவு இல்லாமல் கொடுப்பார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியவைகளாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமேன். இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்த்து தூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க வாழ்க. ஆமேன். இந்த கிருபை வேணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அதிகாலை வேளை நேரப்பட்ட நேரம் எழும்பி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். ஆமேன். ஸ்தோத்திரம் நிறைய பேர் வாயில எத்தனை வருது தெரியல, உபத்திரவம் மாதிரி சிலருக்கு தெரியுது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிரைஸ் பண்றீங்களோ, எவ்வளவு ஸ்தோத்திரம் அழகா சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்லும் போது இது வலிக்கணும். ஆமேன். எது வலிக்கணும்? வயிறு, நெஞ்சு வலிக்கணும். ஸ்தோத்திரம் சும்மா சொல்லலாம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்படி சொன்னா ஆசீர்வாதம் அப்படிதான் வரும். ஆமேன். கிருபை பலமாய் வர வேண்டும். ஒரு மனிதன் மேல் கிருபை இருந்து விட்டால், ஆடு மேய்த்த ஆண்டி பண்டாரமான தாவீது அரசனாக்கப்பட்டது போல உங்களை குப்பைக்குள்ள இருந்து, பலவீனத்துக்குள்ள இருந்து கர்த்தரால தூக்கி எடுக்க முடிகிறது கிருபையே. ஆனா அந்த கிருபை இருக்கிறவங்களை சொந்த பந்தம் முதல்ல அக்செப்ட் பண்ணாது. உற்றார் உறவுகள், தெரிந்தவர்கள், பழகின எல்லாரும் வெறுப்பாங்க. இந்த தாவீதை பாருங்க, வீட்டில் என்ன நடக்குதுங்க? அபிஷேக ஆராதனை நடக்கு. நம்ம இப்படி வைப்போம். உங்க வீட்டில் திருவிருந்துக்கு உங்க பிள்ளைங்க 2 பேரும் 11 வருஷம் படிக்கிறாங்க. பிஷப் திருவிருந்து ஆராதனையில் திருவிருந்து கம்யூனியன் கொடுக்கறதுக்கு படிக்க வச்சு வீட்டில் சாப்பாடு போடுறீங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒரு 4வது பையனை மட்டும் அதுக்கு கூப்பிடவே இல்லை.
அவன் எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கான், எங்கேயோ ஒரு இடத்துல சோவாரிக்கிட்டு இருக்கான். அவன் அழைக்கவே படலைன்னா அந்த மகன் நிலைமை என்ன? அன்னைக்கு அதை விட பெஸ்டான ஒரு ஃபங்க்ஷன், ராஜாவா நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆராதனை ஒரு வீட்டுக்குள்ள நடக்கு. ஆனா அந்த மனுஷனை ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க. அக்கா, உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது கணவர் குடும்பத்திலேயோ உங்க குடும்பத்திலேயோ உங்க தெருவிலையோ நீங்க ஓரம் கட்டப்பட்டிருந்தா ஐயோ என்ன விட்டுட்டாளே அப்படி நினைக்க கூடாது. கிருபை பெற்றவள் நீ, கிருபை பெற்றவன் நீ. ஹல்லேலூயா. அவன் மேலதான் கிருபை இருந்துச்சு. தேவ பிள்ளையே, சொந்தத்தாலே, இரத்தத்தாலே, பந்தத்தாலே, தெருவாலே, பட்டணத்தாலே, சபையாராலே, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒருவேளை உங்களை ஓரம் கட்டுனா நீ பாக்கியவதி. உன்மேல் கர்த்தர் கிருபை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். நல்ல கவனிங்க, அதட்டெல்லாம் செய்வாங்க. கிருபை இருந்தா உங்களை தான் வந்து பாருமாங்க. ஆடு மேய்த்த தாவீது தேசத்துல கோலியாத் எல்லையில கலக்கிக்கிட்டே இருக்கிறான். நல்ல கவனிங்க, அங்க என்ன நடக்குன்னு தாவீதுக்கு தெரியாது. தாவீது, அப்பா டேய், ராணுவத்துக்கு வேலைக்கு போனவங்க வரல, அங்க பயங்கர யுத்தமா இருக்கு, நீ போய் சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு. உடனே அண்ணன் வாரான். சாப்பாடு கொடுத்தியாடா? பையா போடா. டேய், அங்க கோலியாத்துன்னு ஒருத்தன் கலக்கி கொண்டிருக்கிறான்டா, பார்த்து போகணும். அவன் வந்த உடனே, ஏய் எதுக்கு இங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? அங்க ஆடை எங்க? அப்பா உங்ககிட்ட விட்ட ஆட்டை விட்டுட்டால அங்க வந்த. ஆமேன் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, கிருபை பெற்றவளே, உங்களை சிலர் அதட்டினால், உருட்டினால், பயங்காட்டினால், எதிர்த்தால் பயப்படாதே. நீ இந்த இடத்தில் இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க ஊர்ல, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, ஏன் இந்த ஜெப வீட்டுல நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமேன் சொல்லுங்கள். கிருபை பெற்றவர்கள் மேல் அந்த முகாந்திரத்தை கொடுப்பார். கர்த்தர் சொல்றார், நீங்க வந்து காலையிலே எழும்பி ஆண்டவரே கடன், கிருபை இருந்தா கடன் காணாம போகும், கிருபை இருந்தா வியாதி ஓடிரும். ஆமேன். அவன் பலமுறை பவுல் போய் தன் பலவீனத்துக்காக ஜெபிக்கும் போது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். கர்த்தர் சொல்லுகிறார், பலவீனம் என்று சொல்லாதே, கிருபையை வாங்கு, கிருபையை வாங்கு, கிருபையை கொண்டாடு, கிருபையை பாடி பாடி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாடு. கிருபைக்கு என்னொன்னு வேணும்? தாழ்மை வேணும். பெருமை வந்துடவே கூடாது. நான் ஒன்னு சொல்லட்டா, உங்களை நிறைய பேர் கழுவி ஊத்துறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. நீங்க அதனாலதான் நிக்கிய நான் சொல்லுவேன், எக்கா சூப்பரா இருக்கு உங்க சாரி, எக்கா அழகா இருக்கீங்க, எக்கா உங்களை மாதிரி முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஆப்பி ஏறிட்டுன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா நம்மளை அறியாமே நமக்குள்ள என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். ஆமேன் சொல்லுங்க. கிருபை, நான் குப்பைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நான் ஏமாத்துறேங்கிற வார்த்தை உங்க வாயில வரணும். ஆண்டவரே நான் நடக்கிறேன், நான் ஓடுறேன், நான் பாடுறேன், நான் வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன், இதற்கு நான் ஏமாத்துறேன். அந்த தாழ்மை, தாழ்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தாழ்த்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க சந்ததியை உயர்த்துவார். ஒரு நாளும் பெருமை வேண்டாம். ஒருவேளை நான் ஜெபத்துல சாதிச்சுட்டேன்னு கூட சொல்ல வேண்டாம். ஆமேன், ஆண்டவரையா கூட அப்படிலாம் இல்ல, கிருபை, கர்த்தர் கிருபை, அந்த கிருபையை சொல்லணும். அக்கா உங்க பிள்ளை என்ன படிக்கா? ஏசப்பா கிருபையில பிள்ளை 12ஆவது படிக்குது. அக்கா மார்க் எவ்வளவு வாங்கினா? ஏசப்பா கிருபையில என் பிள்ளை இந்த மார்க் வாங்கிச்சு. ஏசப்பா கிருபையில என் பையன் SRMல படிக்கிறான். காலேஜை உயர்த்தாத, மார்க்க உயர்த்தாத, வீடு உழவுக்கு போட்டிருக்கேன்னு உயர்த்தாத. ஏசப்பா கிருபையை உயர்த்தி வீட்டை காண்பித்து கொடு. ஏசப்பா கிருபையை உயர்த்தி உங்களுக்கான அடையாளத்தை காண்பித்து கொடுங்கள். எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? எனக்கு ஒரு ஒண்ணு வரும் அப்படி சொல்லாத. கிருபையால ஒண்ணு வருது. கிருபையை உயர்த்தி உன் ஆசீர்வாதத்தை தாழ்த்து. ஆமேன் சொல்லுங்களே. அப்ப ஆண்டவர் கிருபை செய்வார். மூணாவது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? சங்கீதம் 65:4 படபடபடன் முடிச்சிடுறேன். சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நல்ல கவனிங்க, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். அல்லேலூயா. கொஞ்சம் உங்களுக்கு உட்கார்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு தெரியுது. உங்களை விட்டுறலான்னு தான் நினைக்கிறேன். 3000 வாங்கும்போது எவ்வளவு நேரம் நின்னோம்? ஆமே, கால் வலிக்கெல்லாம் நின்றுப்போம். டோக்கன் வாங்க நிற்க வேண்டியிருக்கு, பணம் வாங்க நிற்க வேண்டியிருக்கு. அது 3000 காலி ஆயிட்டுன்னு எனக்கு தெரியும். இது 3000 கோடிக்கு மேலே விலையேற பெற்ற பிரசனம்.
அல்லேலூயா. இதை சுமந்துட்டு, இன்னைக்கு நான் சொல்றேன், இதை சுமந்துட்டு நீங்க போய் பாருங்க. ஆமேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நின்று கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படினாலும் சேர்லாம் போட்டு உட்கார வச்சிருக்கா, ஃபேன் ஓடுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஆலயத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய நன்மையினால் திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. எங்க வந்த ஆசீர்வாதம்? ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய ஜெப வீடு. ஆமென். ஹல்லேலூயா. அங்கெல்லாம் வந்த ஒரு ஆசீர்வாதம். சிலர் கேட்பாங்க, ஏன் ஓடி ஓடி ஜெபம் ஜெபம் போற? எதுக்கு அப்படி ஓடுற? சர்ச்சுக்கு போனா போதாதா? அல்லது சர்ச்சுக்கு போன ஏன் சர்ச்சுக்கும் போற? பலர் கேட்பாங்க. அக்கா, வீட்டில இருந்து தேடினா ஒரு ஆசீர்வாதம், தனியா தேடினா ஒரு ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட சின்ன டியூஷன் சென்டர் மாதிரி இருக்கிற ஜெப வீட்டுக்கு வந்தா ஒரு ஆசீர்வாதம், CSI ஏஜ் TPM போல இருக்கிற ஸ்கூல மாதிரி இருக்கிற ஆலயத்துக்கு போனா அங்க ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எப்படி போறோம் தெரியுமா? நம்மளை பைத்தியம் நினைப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு வர்றவங்கள கலாய்க்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, அங்க போனாதான் உனக்கு கிடைக்குமோ. ஆனா ஒண்ணு சொல்லட்டா, அப்படி வருபவர்கள் யாரும் தானாக வருவது இல்லை. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில் இயேசுவினிடத்தில் அவன் வர முடியாது. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து, கர்த்தருடைய ஜெப வீட்டுக்குள்ள வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா பிதா உங்களை இழுத்து கொண்டிருக்கிறார். ஏன்? உங்களை விசேஷித்த நன்மையினால் நிரப்ப, கிருபையினால் நிரப்ப, இரக்கத்தால் நிரப்ப. இங்க நீங்க நம்ம யோசிப்போம், நம்ம வீடுன்னா நமக்கு சந்தோஷமா இல்லையா? வேலைக்கு போறவங்களுக்கு தெரியும், எப்படா லீவு கிடைக்கும், வீட்டுல இந்த கட்டையை சாய்க்கலான்னு. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படா என் புருஷன் வெளியே கூட்டு போவான்னு இருக்கும். இந்த ரெண்டுமே ரெண்டு பேருக்கு நடக்காது பாருங்க, அது வேற விஷயம். ஆனாலும் நமக்கு வீடு ஒரு திருப்தி அளிக்கக்கூடியது. நான் சொல்றேன், நம்ம வீட்டுக்குள்ள 7:30 சீக்கிரம் வந்துடும். நம்ம நினைப்போம் இந்த புருஷன் பிள்ளைகள்லாம் ஒருத்தர் நான் நினைப்பேன் சந்திக்காம இருக்கிற வர நல்லதுதான். ஆமேன். அங்கதான் வந்துடுது 5 பேர் ஒன்று குடிச்சா, அதுவும் மருமகள் மாமியார் இப்படி ஆயிடுது. ஆனாலும் கர்த்தருடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பிரசன்னம் எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு ஓடுங்க, ஆலயத்தை நேசிங்க, முன்னக்குட்டியே ஓடுங்க, ஜெபத்துல தரித்திருங்க. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தாரா, மிகுந்த சந்தோஷமா இருந்தாரா. தாயே, தகப்பனே, தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய ஆலயத்திலே ஒரு பிள்ளை திறப்பில் நின்று ஜெபிக்குமானால் அந்த குடும்பம் திருப்திப்படுத்தப்படும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், உங்க தெருவில் 100 குடும்பம் இருக்கலாம், நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரை தேடுறவங்களா இருப்பீங்க. அதெல்லாம் பாக்கியங்கா. எல்லாராலையும் ஆண்டவரை தேடிட முடியாது. எல்லாரும் கூட்டத்துக்கு வருவோம், ஆனா ஏசப்பாவையும் அவருடைய ஆலயத்தையும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும். பெருக்கிறது பிடிக்கும், தூக்குறது பிடிக்கும். சிலருக்கு வழக்கம் போல உட்கார்ற ஆமென். அல்லேலூயா. அந்த சேர்ல உட்காரலன்னா பேசிக்கிடுவாங்க, இன்னைக்கு எனக்கு அபிஷேகமாவே இருந்த மாதிரி இல்லைன்னு. ஒருவேளை அந்த சேருக்கு எனக்கு தனி அபிஷேகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு ஆள், நான் உங்களை யாரையும் சொல்லலை, நான் ஊழியத்துக்கு போகிற இடத்துல ஒரு நாள் அப்படிதான், நான் சபை நாளை முடிச்சுட்டு அப்படி கூடத்துக்குள்ள நெரிசலில் வந்துக்கிட்டு இருக்கேன் சண்டே சர்வீஸில். எவ்வளோ ஒருத்தி என்கிட்ட வந்து என் இடத்துல உட்காந்துட்டான். பாவி இக நீப்பியா, நான் ஒரு சேர் தான் முன்னாடி உட்காந்துருக்கு, அதுக்கே அபிஷேகம் இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நல்லா முக்காடு போட்டு ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருந்துச்சு, தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி உட்கார்ந்தாலும் தூங்குவாங்க, பின்னாடி உட்கார்ந்தாலும் தூங்குவாங்க. எங்க உட்காரோன்னு பெருசு இல்லை, ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள இருக்கிறது பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. அன்னாளை பாருங்கள், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவ ரொம்ப சோதிக்கப்பட்டா. புருஷன் சொன்னாடி, நான் உனக்கு 10 மடங்கு அன்பை காட்டுறேன், பாசம் காட்டுறேன், உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். அவளுக்கு ஒண்ணுன்னா உனக்கு 10 சேலை. நம்மனா திருப்தி ஆயிரும். அப்படியா? சரி, டீலிங் நல்லா இருக்க. அவளுக்கு ஒரு மூக்கு கம்மல் வாங்கினா உனக்கு 10 ஜோடி. சூப்பரான ப்ராசஸிங். ஆனா அவளால அதை திருப்திப்படுத்த முடியல. ஆலயத்துக்கு போனா அங்க பிரீச்சர்ல கூட்டம் நடக்கல, அங்க ஊழியக்காரர் வெளியே தான் இருக்காரு. அவருக்கும் சரியான தீர்க்க தரிசனம் வரல. அவர் நினைக்கிறாரு இவ குடிச்சிட்டு பெதச்சிக்கிட்டு இருக்கா போல நினைக்கிறாரு. ஆனால் அன்னாள் தேவ சமூகத்தில் இருதயத்தை திறந்து ஊற்றினாள். கர்த்தர்
அன்னாளை அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய ஆலயத்தில் 18 வருடம் கூனியாயிருந்த தாய் கர்த்தர் நிமிர பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜெப வீட்டுக்குள்ளே, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே நாட்டப்பட்ட பிள்ளையே, ஈர்க்கப்பட்ட பிள்ளையே, அழைத்து வரப்பட்ட பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், தலை நிமிர பண்ணுவார், கட்டுகளை அறுப்பார், நுகத்தை முறிப்பார், ஆசீர்வதிப்பார். நான் ஒண்ணு சொல்லட்டா, ஆண்டவர் தனக்குள்ள தன் திட்டத்தை நம்ம மேல நிறைவேற்றணும்னா போய் தான் ஆகணும். உங்களுக்கு புரியுதா? நான் உபத்திரவத்தின் காலத்தில் இங்க இருக்கும்போது 4 மாவடிக்கு தவறாமல் போவேன். நான் போகும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, கேவலமா பார்ப்பாங்க. நான் ஊழியத்துக்குலாம் வரல, என்னை ஆசீர்வதிக்கணும்னு தான் போனேன். நேசரத் சர்ச்சில் நான் காலையும் மாலையும் ஜெபிக்கும் போது எல்லாரும் அற்பமாக தான் பார்ப்பாங்க. நான் ஏன் போனேனே தெரியாது. நிறைய பேர் இவன் எதுக்கு இந்த சர்ச்சுக்குள்ளே ஜோம் பண்றான் நினைச்சவங்க உண்டு. ஆனால் எனக்கே தெரியாது நான் எதுக்கு போனேன்னு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அந்த ஆலயத்தில் நான் ஜெபித்த ஜபம்தான் இன்றைக்கு என்னை ஜப ஆலயத்தை போல மாற்றி இருக்கிறது. எதுக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர்றாருன்னா, இங்க அப்ப பிரபுகிதியோன்ட்டு வந்தா பரலோகம் பெற முடியுமா? இல்ல. அப்போ ஒரு சர்ச்சில் இருந்தா நோ, நீங்க அங்க போய் நீங்க ஆலயமா மாறணும். நீங்க ஆலயமா மாறணும். உங்க ஆலயத்துக்கு கோயர் யாரு? உங்க இனிமையான குரல். தயவு செய்து இளையராஜா பாட்டை பாடிடாதீங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், அது மறக்கவே முடியல. அக்கா பையனை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பையன் உள்ள போன பிறகு போட்டு கொடுத்துட்டான் என்கிட்ட. அம்மா இவ்வளோ நேரம் பழைய காலத்து மோகன் பாட்டை பாடிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமாங்கள் உங்களுக்கு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, கேவல உங்களுக்கு சாட்சி சொல்ல சாத்தாலாம் தேவையில்லை, வீட்டுக்குள்ளே இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சாட்சி சொல்லிவிடும். அதனால நல்லா பாடுங்க. நீங்க தான் கோயர். அப்ப பிரசங்கி யாரு? நீங்க தான். வாக்குகளை சொல்லுங்க, கர்த்தருக்குள் ஆமேன் களிகூறு சொல்லி பிரசங்கம் பண்ணுங்க. நீங்களே அந்த ஆலயம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்தது என்ன செய்ய போகிறார்? டக்குன்னு முடிச்சிடறேன், எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். அதை யாரு கவனிச்சீங்கன்னு தெரியல. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. முதல்ல பார்த்தோம் ஆவிக்குரிய திருப்தி, 2வது பார்த்தோம் கிருபையினால திருப்தி, 3வது பார்த்தோம் ஆலயம் ஜெப வீடுக்கு வருவதனால் திருப்தி, 4வது உங்களை போஷித்து நடத்துவார். வேலையை கொடுப்பார், தொழிலை கொடுப்பார், ப்ரமோஷனை கொடுப்பார், பணத்தை கூட கொடுப்பார். கொடுக்கிற தேவன் கூரையை பிச்சுட்டு கொடுக்குமாங்க. அது எனக்கு தெரிஞ்சு என் ஏசப்பா தான். ஆமேன். நீங்கள் நம்பினால் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் நன்மையை காண்பீர்கள். சுகமா விடுதலையா இயேசு கொடுப்பார். அல்லேலூயா. எலியா என்ற மனுஷனை பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், பஞ்ச காலம், எசபேல் துரத்துறா, எலியாவே கேரித்துக்கு போ, அங்க தண்ணி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க நமக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சிட்டிலலாம் இருந்தால் அந்த பொங்கல் நேரம்லாம் சமைக்க மாட்டாங்க. ஸ்விக்கி, சொமோட்டோ, திருநெல்வேலி வேற வந்துருச்சு. அதில் ஆர்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு வீட்டுக்கு பிரியாணி, பக்கெட் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வந்து நல்ல வேளை அந்த ஊருக்கு வரல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கள் தப்பிச்சோம் பார்த்தீங்களா? சிரிக்க. அதனால ரொம்ப கஷ்டம் பாருங்க. அங்கே போட்டு சாப்பிட்ருவாங்க. ஆனால் அன்னைக்கு இப்போ அக்காவுக்கு அதனால நாளைக்கு என்ன குழம்பு வைக்க, என்ன கூட்டு வைக்க, அன்னைக்கு பெரிய அன்னைக்கு ஒரு அக்கா சொல்றாங்க, எனக்கு கவலையே என்ன தெரியுமா பிரதர், என்ன ஆக்கி போடுறது பொங்கி போடுறதுங்கிறது தான் கவலையா இருக்கு. அவ்வளோ கவலை. ஆனா எலியாவுக்கு கவலையே இல்லை. கர்த்தர் காகங்களை அனுப்பி. அந்த காக்கா நான் யோசித்து பார்த்தேன், காக்காவை ஏன் மெயின் பண்ணியிருக்காரு தெரியுமா? காக்கா ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்காது. காக்கா எடுத்துட்டு போக தான் வரும். யாருக்காவது காக்கா கொடுத்துட்டு போயிருக்கு சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆளு. அதுவும் கருப்பு காக்கா இருக்கு, காக்கான்னு கரைஞ்சே வீட்டை கரையை திரும்பாங்க. அந்த காக்கா எடுத்துட்டு போக வரும். ஆனா எலியாவுக்கோ காகங்கள் 3 வேளையும் தவறாம, பொண்டாட்டி கூட கரெக்ட் டைமுக்கு காப்பி கொடுப்பாளான்னு தெரியாது, டீ கொடுப்பாங்களான்னு தெரியாது. பிரதர் வருதா? அதெல்லாம் வரலையா? ஆனா காகங்கள் சரியான நேரம் டின்னரை கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. நல்ல வேளை எங்க 4 பேருடைய 3 பேருடைய மனைவியும் உள்ள, அவர் மனைவி மட்டும் தான் முன்னாடி இருக்காங்க. பேசலாம், எதுவும் சரியா வராது. ஆனால் காகங்கள் சமயத்துக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, அது மட்டும் இல்ல, எலியா கோபப்பட்டுட்டாரு. போதும் ஆண்டவர், என்ன விட்டுருங்கப்பா.
அப்படின்னு கவலைப்பட்டார். இன்னைக்கு உங்க மகனை திட்டிட்டா மகளை திட்டிட்டா கதவை பிடிட்டு படுத்துருவான். உங்களுக்கு மனசு கேட்குமா? ஏய் கதவை தர, இந்த பாலை குடிச்சிட்டாவது தூங்கி தொலை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல எலியாவுக்கு கர்த்தர் தூதனை அனுப்பி வானத்து மன்னாவை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார், திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென். எல்லா விதத்திலும் ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். கடன், பற்றாக்குறை, வறுமை, தரித்திரம், வரவேண்டிய பணம் எனக்கு வரவில்லை, கொடுக்கப்பட வேண்டியவைகளை கொடுக்கணுமே, கதி கலங்கி போய் இருக்கலாம். 2025 விட 2026 ஆண்டு உங்களுடைய தேவை அதிகமாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, சம்பூரணமாய் நடத்துவார், தூதர்களை அனுப்புவார். இந்த பலிபீடத்தில் இருந்து சொல்லுகிறேன், இயேசுவால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அற்புதர், அவர் அதிசயமானவர். ஆகாத காரியம் என்று அவரிடத்தில் ஒன்றுமில்லை. எல்லாம் ஆகும், ஆகும், ஆகும். ஆமென். திருப்தியாக்கி நடத்துவார். அடுத்தது பாருங்க, யாருக்கு என்ன ஆண்டவர் எப்படி செய்தார். நல்ல கவனிங்க, வாசிங்க. சங்கீதம் 91:16 அடுத்த தலைப்பு, 5வது தலைப்பு. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம்பர் 1 ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி. நம்பர் 2 எதுல திருப்தி? கிருபையில திருப்தி. 3வது என்னது? ஆலயத்தில் திருப்தி. 4வது உலக பிரகாரமான பணம், வருமானம், வேலையில் திருப்தி. 5 நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி நடத்த போகிறார். ஆமென். பயப்படாதீங்க, ஆண்டவரே நான் செத்து போயிடுவோம், சாவே மாட்டோம். ஆமென். நிறைய பேர் மரணங்களை பார்த்து தான் கடந்து செல்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். நல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட என்னைக்கும் ஆயுசை இப்படி கேட்காது. ஆண்டவரே என்னை அனுப்பும்போது ஒரு முகாந்தரத்தோடு அனுப்பியிருப்பீங்க. அந்த முகாந்தரம் குடும்பத்தில், சபையில், தெருவில், பட்டணத்தில், பரலோக ராஜ்யத்தில் நிறைவேற வர நான் உயிரோடு இருப்பேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஏக்கா ஃபியூஸை உருவாமல் இருக்கணும்னு வைங்க, நல்லா ஜோம் பண்ணணும். அல்லேலூயா. புரோஜனமாக இருக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தை ஆசீர்வதி அப்படி இல்லை, சபையை ஆசீர்வதியும், தேசத்தை ஆசீர்வதியும். வேலை பார்க்குற இடத்துல அந்த அக்கா ரொம்ப கவலைப்படுறாங்க, என் பக்கத்து வீட்டில் உள்ள அந்த அக்கா ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. பரலோகத்துக்கு நீங்கள் புரோஜனமாக இருந்தால் செத்தாலும் உயிரை கொடுத்து தூக்கிட்டு வந்துடுவார். அல்லேலூயா. நீங்கள் உயிரோடு இருக்கணும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கர்த்தர் உங்களை அவர் வேலைக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு வெறும் சோறு பொங்கி ஆக்கி உங்க வேலையை பார்த்து குடும்பத்தை பார்க்கிறது மட்டுமல்ல, உங்களை வைத்துத்தான் தேசத்தின் எழுப்புதலை முன்குறித்து வைத்திருக்கிறார், திருச்சபையின் எழுப்புதலை முன்குறித்து வைத்திருக்கிறார். அக்கா எல்லாருக்கும் ஜோமன முடியலனால நான் ஒன்னு சொல்லட்டா, ஒரு சர்ச்சை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், ஒரு பட்டணம், ஒரு குடும்பம், ஒரு ஊழியக்காரர், எல்லாத்துலேயும் ஒன்றை விவரமா எழுதி வச்சு டெய்லி அதுக்காவது ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சாம் ஜெபத்துரை அண்ணனுடைய அம்மா 94 வயசுக்கு மேல உயிரோடு இருந்தாங்களாம். அந்த பாட்டிக்கு வியாதியே கிடையாதான் பாருங்க. நைட்டெல்லாம் உட்கார்ந்து ஆண்டவரே இந்தியா இந்தியா, தமிழ்நாடு, ஊழியங்கள், சபைகள், ஏழைகள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். பாட்டி 4 மணிக்கு எல்லாரும் கதையும் தட்டிருமா. எதுக்கு? காப்பி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 90 வயசானாலும் பேகை போட்டுட்டு எங்கேயாவது ஊழியத்து கிளம்பிடுவாங்களாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க நட்டு போல்ட்டெல்லாம் கலண்டு கிடக்குன்னு எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் தேஞ்ச டேப் ரெக்கார்டர் மாதிரி, பஞ்சரான டயரை மாதிரி ஒட்டி ஒட்டி ஓட்டுறோம். ஏன் பலன் இல்லை? வாய் கொழுப்பு. அல்லேலூயா. வாயை மூடி வாயை திறக்க வேண்டிய இடத்தில் திறந்திருந்தால் ஆத்துமா பலனடைந்திருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். அந்த பாட்டி ஊர்க்கதை, வம்பு கதை. உங்க கையிலலாம் இருக்க ஃபோனு, அது மேல மண்டையில போடணும். சாத்தான் அடிக்கணும்னா ஃபோன் மேல 2 அடி போடுங்க, சாத்தான் உடஞ்சிருவான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரோட பேசும்போது நீங்க ஜாக்கிரதையா பேசணும். சும்மா ஃபோனையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா. நீங்க அடிப்படையில் ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 40 நிமிடம் தசம்பாகம் கொடுக்கணும். சம்பளத்தில் மட்டும் தசம்பாகம் கொடுத்து ஆசீர்வாதம் வராது. அதுக்கு கொடுத்த பணத்தையே திரும்ப கொடுத்துருவார். கொடுத்த பணத்தை திரும்ப இன்க்ரிமெண்டாக கொடுத்து அதை சாப்பிட்றதுக்கு சுகர் இல்லாமல் இருக்கணும், பிபி கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்கணும். இல்லைன்னா பணம் வீணாக போயிடும். அப்போ சரீரமும் சுகமும் வாழ்க்கை இன்பமாக இருக்கணும்னா நேரத்தை கொடுக்கணும். ஆமேன். அந்த நேரத்தை கொடுக்கும்போது 2 மணி நேரம் 40 நிமிடத்தில் ஃபோனை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு வரணும்.
போட்டுட்டு ஆண்டவரும் நானும் 1/2 மணி நேரம் செட் பண்ணுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம என்ன கலெக்டரா என்ன? இல்ல. ஆமேன். அந்த போன் எல்லாம் அவாய்ட். கர்த்தருக்கு அப்படி கனம் கொடுக்கணும். அவர் அதை விரும்புறாரு. ஆமேன் சொல்லுங்கள். அவர் ரொம்ப விரும்புறாரு. அவர் ஒழுக்கமுள்ள ஆண்டவர். அவர்கிட்டையும் பேசிட்டு சொல்லு சொல்லு. சிலர் எங்கேயாவது பரவாயில்ல, ஜபரிக்கு வந்தாலும் அப்படிதான் இருக்காங்க. போன் எடுத்துட்டே போவாங்க பேசிட்டு. நான் நினைப்பேன் பெரிய விஐபி போல பரவாயில்ல. ஆமேன். கவனமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரோடு பேசு, மற்றவர்களுக்காக பேசு. உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கு. ஆமேன். நீங்க அதை செஞ்சுட்டா ஊழியக்காரியா மாறிடலாம். நான் 2010 நினைக்கிறேன், நான் ஊழியத்துக்கே வரணும்னு நினைக்கல, ஊழியத்துக்கு அழைக்கப்படல, பைபிளை படிச்சது இல்லை, ரட்சிக்கப்பட்டதும் இல்லை. அப்ப நான் அங்கிருந்து தூத்துக்குடி வர போறேன். நான் ஒரு பஸ்ல ஏறி தூத்துக்குடிக்கு பயணப்படும் போது அந்த பஸ்ல ஒரு பிள்ளை வீல்னு அழுது, கத்தி அழுது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா அழுது, பஸ்ஸுக்கே டிஸ்டர்பா இருக்கு. அப்போ எனக்கு பக்தி கொஞ்சம் உண்டு, தேவைன்னா ஜோம் பண்ணுவேன் உங்களை மாதிரி. நீங்க யாரும் அப்படி இல்லையா? சரி பரவாயில்ல. அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள நான் ஏசப்பா அந்த பிள்ளையோட அழுகை என்ன செய்யணும், நிக்கணும். அது எதுக்கு அழுதுன்னு தெரியல, ஆனா அந்த பிள்ளை பாவம், நெஞ்சு எவ்வளவு வலிக்கும். அந்த குடும்பத்துல அந்த பிள்ளைய அமர்த்த எவ்வளோ போராடி அதை நிறுத்தல. நான் சொன்னேன், ஒரு பொருத்தனை பண்ணேன், இந்த பிள்ளை அழுகையை நிறுத்திட்டுனா இந்த குடும்பம் எங்க இறங்குதோ அங்க வர நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். தூத்துக்குடி வர கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வாயில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்னைக்கு நான் அங்க காட்டுன அந்த அக்கறை கர்த்தர் இன்னைக்கு மொத்தமா என்ன எல்லாருக்கும் தோத்திரம் போட வச்சுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அக்கறை உள்ளவர்களாய் இருங்கள், கரிசனை உடையவர்களாய் இருங்கள். உங்கள் கண் முன்பு யார் கஷ்டப்பட்டாலும் ஐயோ பாவம் சொல்லாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பாட்டியை பாருங்க, கடைசியில் இந்த பாட்டி கூட இருந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, எல்லாரும் மரித்து போனாங்க. பாட்டிக்கு ஒரு காலகட்டத்தில் ஏன் நான் சாவலன்னு ஆயிட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சாவர கட்டல்ல. அப்பதான் பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க, கர்த்தருக்கு அவங்க தேவை. ஐயா அம்மா, உங்க ஆயுள் காலம் உலகத்துக்கு மட்டுமல்ல, இம்மைக்கு மட்டுமல்ல, மண்ணுக்கு மட்டுமல்ல. ஏதோ பொங்குனே ஆக்குனே, பொங்கி போட்டேன், பிள்ளைய படிக்க வச்சேன். நோ, பரலோக ராஜ்யத்தை கட்டு. ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை கொண்டு உங்க பிள்ளைங்க சேட்டை பண்றாங்கல்ல, அப்ப என்ன நினைக்கணும்னா, ஆண்டவர் என்ன இத மாதிரி பிள்ளைங்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்க வச்சிருக்காரு. ஆமென். உங்க கணவர்கிட்ட பாவம் இருக்க, இத மாதிரி பாவத்தில் இருக்கிற ஒருத்தன் அந்த பாவத்தில் விழுந்து கிடக்க கூடாது, ஜெபிக்கணும். உங்களுக்கு ஒரு வியாதியா, இப்படி என்ன போல வியாதியில் அவதிப்படுற எல்லாரையும் தூக்கி விடுங்கப்பா, குணப்படுத்துங்கப்பா, ஜெபி. அதுதான் உங்க மேல உள்ள அழைப்பு. ஆமென். அதுதான் உருவாகுதல். நீங்க நினைக்கிறீங்க ஆலயத்திலையும் ஜெப கூடாரத்திலையும் ஊழியர்களுக்கு கீழே அடங்கி இருந்தது, அடங்கி இருக்கணுங்க, அப்படியே சார்ந்து இருக்க கூடாது. பிள்ளையாயிராமல் நீ போதகனாய் மாறு, நீ தகப்பனாய் மாறு, நீ ஜெபிக்கிறவர்களாய் மாறு. அறுப்பு மிகுதி, வேலையாளோ கொஞ்சம். ஆமென். யாரை பார்த்தாலும் ஐயோ. ஒரு ஊழியருடைய வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மா யாரை பார்த்தாலும் ஐயோ பாவம். யாரு? தர்மனுக்கு வந்து ஐயோ பாவம். ஒரு நாள் அடமழை, ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு நடந்து போயிருக்கு, மழை, ஐயோ பாவம், பிள்ளை கொடை எடுத்துட்டு வராம போகுது. ஆமென். ஒரு வயசானவர் கீழே விழுந்திருக்காரு, ஐயோ பாவம். கடைசி வரை அவங்களுக்கு ஐயோ பாவம் தான் பேரு. ஏன் மழையில நினைதில்ல, கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சு தலையை தோத்தி விடலாம்ல. கஷ்டம்னு பிச்சைக்கு வந்துச்சுல, ஐயோ பாவம், வீட்டுல வச்சு சோறு போடலாம்ல. அக்கா, ஐயோ பாவம்னு சொல்ல ஒரு பாவப்பட்ட ஆளை உங்க கண்ணு முன்னாடி ஆண்டவர் காட்டல. ஐயோ பாவம்னு இரக்கம் காட்ட மட்டும் இல்ல, அவனுக்காக நீ என்ன செஞ்ச? ஜெபம் பண்ணு. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவி. அதற்கு தான் ஆண்டவர் ஆயுளை கொடுத்திருக்காரு. உங்க ஆயுள் உபத்திரவமா பரலோகத்துக்கு இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் பரலோகத்தை பலவந்தம் பண்ணக்கூடாது. தேவையை சொல்லி, பரலோகத்தின் தேவையை அறிந்து பரலோகத்தை பலம். ஆண்டவரே, என் தெரு மாறணும், என் பக்கத்து வீட்டுல குடும்ப ஜெபம் எழும்பணும், என் வீட்டுல குடும்ப ஜெபம் எழும்பணும், எங்க தெருவே அபிஷேக நதி ஓடணும், கர்த்தருடைய தூதர்கள் ஓடணும். அப்படிப்பட்ட மகிமை அவர் ஸ்தானாதிபதியாய் நில். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கடைசியா ஆண்டவர் நித்திய ஜீவனையும் கொடுப்பார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையை விட பரலோகத்துல ஆமென் வாழுகிற வாழ்க்கை, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அவரோடு நான் ஒரு முறை வாழ்ந்தால் போதும். ஆமென். இந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு அப்படி நம்ம எழும்பிடுவோம். ஆமென்.
நான் படிக்கிறேன். சங்கீதம் 17:15. சங்கீதம் 17:15. நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஒரு தேவனுடைய பிள்ளையின் மரணம் தூக்கமா இருக்கணும். தூங்கி சொப்பனம் காண்பவர்கள் போல் விழிக்கும் போது பரலோகத்தை தரிசிக்கணும். ஆமென். அதுதான் நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்களே. எதை இழந்தாலும் நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. ஏன் மன்னிக்கணும் தெரியுமா? இவ்வளவு மன்னிக்கிறதுக்கு நித்திய ஜீவனை பெறணும். ஏன் விட்டு கொடுக்கணும் தெரியுமா? ஏன் நான் விட்டு கொடுக்கணும்? நித்திய ஜீவனை பெற. நீ பொறுத்து போ. நான் ஏன் பொறுத்து போகணும்? நீ நித்திய ஜீவனை பெறணும். ஆமென் ஆமென். கசப்ப விட்டு ஏன் கசப்ப விடணும்? அவங்க செஞ்சது தப்பு தானே? இல்ல இல்ல, நீ நித்திய ஜீவனை பெறணும். ஆமென். நீங்கள் இந்த உலகத்தான் அல்ல, இந்த உலகத்தால் அல்ல. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள். மற்றவர்களுக்குள் இருக்கக்கூடிய பகை, வைராக்கியம், கோபம், பொறாமை, மேட்டிமை, எரிச்சல் உங்களுக்கு வேண்டாம். நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்க ஆண்டவருக்காக பொறுத்து போங்க. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. தொடர்கொள்ளுங்க, தொடர்கொள்ளுங்க. கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார், உங்களையும் ஜெயிக்க வைப்பார். உங்களை விட்டுற மாட்டார். இந்த உலகத்திலையும் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து, ஆமென், அந்த மரணத்திலும் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். எந்த அளவுக்கு பிசாசு உன்னோடு போராடுகிறதோ, எந்த அளவுக்கு சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் போராடுகிறார்களோ, எந்த அளவுக்கு வியாதி உன்னை பாடாய் படுத்துகிறதோ, கொடிய தரித்திரம் எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தை ஆமென் ஆட்டி படைக்கின்றதோ, ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். உபத்திரவத்தின் வழியாய் நீங்கள் பரலோகத்துக்கு சென்றடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக உபத்திரவத்தின் வழியாய் பரலோகத்தின் பாதையில் நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய். எப்பக்கமும் நெருக்கப்படுகிறாயா? நெருக்கப்படுகிறாயா? கண் கலங்குகிறாயா? கதறி நிற்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை உனக்காக வைத்திருக்கிறேன். நித்திய ஜீவனை உனக்காக வைத்திருக்கிறேன். நீ தூங்கி விழிக்கும் போது பரலோகத்தை தரிசிப்பாய். ஓ ரீகாபா லாபா சாந்துட பௌடபா. ஆவியானவர் வல்லமை உள்ளவர், பெரிய காரியத்தை செய்வார். அக்கா, உலகம் முழுவதும் நல்லா கவனிக்கணும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துங்க, தப்பே இல்லை. உங்க மகா டாக்டர் ஆகலாம், நர்ஸ் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், என் பிஎம் சிஎம் கூட ஆகட்டு. ரட்சிக்கப்படலைன்னா வேஸ்ட். குப்பை அவ அடி போடுங்க. பைபிள் படிக்கலன்னா கண்டிச்சு பேசுங்க. பைபிள் படிக்கலையா சோறு கொடுக்காதீங்க. ஆமென் ஹல்லேலூயா. பைபிள் படிச்சு முட்டுல நின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுனாருன்னு கேளுங்க. ஸ்ட்ரிக்டா மாறுங்க. ஆமென் சொல்லுங்களேன். எது வேணாலும் வீணா போயிரும். நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால கற்றுக் கொடுக்கிற அந்த வேத தியானம், ஆமென், அந்த ஜெப அனுபவம் அவங்களை எங்கேயும் விடாதுக்கா. இன்னைக்கு உங்க வீட்டில் உள்ள இளம் பிள்ளைகளை தான் பிசாசு குறி வைத்திருக்கிறான். காதலுக்குள்ள காமன் இன்னைக்கு அழிஞ்சிரும். எல்லாம் காதல், இச்சை, உலகம், சிநேகிதம், அருவருப்பு அடிச்சு நொறுக்கிடுவார். ஆமே, நீங்க எழும்பினா அது எழும்பாது. அந்த சாத்தான் காலுக்கு கீழே குடிக்க வைக்கிற ஆவி, வெறிக்க வைக்கிற ஆவி, போதை வஸ்துவுக்கு அடிமையாக்குகிற ஆவி, ரகசிய உறவு, காதல், ரகசியமா சாட் பண்றது, போனுக்குள்ள தெரியாம சில காரியத்தை பண்ணுகிற காரியம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். உங்க வீட்டை விட்டு களை என்னைக்கு வெட்டி எடுப்பார். கோதுமை பதறையோ பாதுகாப்பார். உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் பதர், அவங்கள பத்திரமா வைப்பார். அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவங்கள தன்னை போல மாத்திர முள்ளையும் களையையும் கர்த்தர் பிடுங்குவார். இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரும் எழும்புங்க, எழும்புங்க, எழும்புங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. விடாதீங்க, விடாதீங்க. கர்த்தர் தன் மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய அக்கினியை, ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நாள் உங்களை திருப்தியா நடத்த போறாரு. உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கோ இல்லையோ, நாங்க குடும்பமா இன்னைக்கு ஆண்டவர் வந்தா பரலோகத்துக்கு போவோம்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்லுவோம், நாங்க நல்லா சாப்பிடுறோம், நாங்க நல்லா உடுத்துறோம், எங்களுக்கு வீடு இருக்கு. ஐயா, பரலோகத்துல வீடு இருக்கா? அங்க ஒரு வாசல் இருக்கு, அங்க ஆயத்தம் ஆயிட்டோமா? இல்ல, நானும் ஆகல, நீங்களும் இன்னும் ஆகணும். நம்ம சொல்லவே கூடாது. பரிசுத்தமாகுகிறவன் இன்னும் பரிசுத்தமாக. ஒருவேளை கேட்பாங்க, நீ போற கூட்டத்தில் அவன் எப்படிலாம் சொன்னா அவன் யோக்கியனா? இல்லக்கா, ஒரு யோக்கியம் ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போவார். நீங்க யாருக்கிட்டையும் பேசி பழகணும். அங்க போற அவன் யோக்கியமா? இல்ல, கிருபை உள்ளவன். நான் கிருபை உள்ளவா. கர்த்தர் பாவியாகி எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறார். ஆமென். எந்த தகுதியும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆமென். ஒன்னே ஒண்ணு அவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. ஆமென். அவரே தேடணும்.
அவரையே நம்பணும், அவரையே நம்பணும். அவர் வார்த்தையா, அவர் சொல்லி அனுப்பினதா, அவர் சொன்னதா, அவர் சொன்ன அது நடக்கும், அது நடக்கும். ஓ மகிமை, ஓ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலமா கிரியை செய்ய ஆரம்பிக்குது. சிலருடைய வீட்டை விட்டு பால் கடிப்பு விலகி வெளியேறுகிறது. சிலருடைய வீட்டை விட்டு அருவருப்பின் ஆவி, அசுத்தத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உன் வீட்டுக்கு மேல் வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. சமாதானத்துக்கு சொந்தக்காரர் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். ரீபாபா லாபா தூரா தூடாபா கபா சந்துட பௌடபா ரீபந்தனமா கபா லாகரபா. ஓ மகிமை, 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 மகிமை. பரிசுத்த ஆவியினுடைய நதி, பேரின்ப நதி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும். தாகத்தை தீருங்க, கட்டுகள் அறுக்கப்படட்டும், நுகம் முறிக்கப்படட்டும், வேதனை பால் கடிப்பு விலகட்டும். கர்த்தர் சொல்லுகிற, நான் திட்டமிட்டுட்டேன், தீர்மானிச்சுட்டேன், தீர்மானத்தின் விவரத்தை வாக்குத்தத்தம் மூலம் சொல்லிட்டேன், செய்து முடிக்கும் வரை நான் ஓய மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியவைகள் நிறைவேறுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். வலது கரத்தை உயர்த்தி உங்க மகளை ஒப்பு கொடுங்க, விடாதீங்க. மகளை ஒப்பு கொடுங்க. 5 இருந்து 50 வரை உள்ள டிக்கெட் உங்க வீட்டுல பிள்ளையா உங்களுக்கு இருந்தா ஒப்பு கொடுங்க. ஒருத்தருக்குள்ளையும் பாவம் இருக்கக்கூடாது. உங்க ஜெபம் பெருசா, உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வஞ்சகாவி பெருசான்னு பார்க்கணும். நான் சொல்லுவேன், உங்க கணவருக்குள்ள, உங்க மகளுக்குள்ள, உங்க மகனுக்குள்ள ஒளிந்திருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் கரம் உயர்த்தி இருக்கிற கர்த்தர் வசந்தவர், பெரியவர், பெரியவர். எல்லாம் அழியட்டும், எல்லாம் அழியட்டும், எல்லாம் அழியட்டும், எல்லாம் பாவ சிந்த அழியட்டும். பாவம் அவங்க தன்னை திருப்திப்படுத்துதுன்னு அந்த உறவுக்குள்ள விழுந்து கிடக்கலாம். ஒரு பீடி குடிச்சா எனக்கு திருப்தி, ஆமென். ஒரு மதுபானத்தை குடிச்சா எனக்கு திருப்தி, இந்த செல்போனை பார்த்தா எனக்கு திருப்தி, இந்த கெட்ட வார்த்தை பேசினா நான் மனுஷன் திருப்தி இல்ல, இல்ல. அவங்களை அதுல இருந்து கர்த்தர் மீட்டெடுக்க ஜீவ தண்ணீரை உன் மகனுக்குள்ள பாய்க்கணும், உன் மகளுக்குள்ள பாய்க்கணும். இன்னைக்கு அந்த அசுத்த உறவுகளை, அருவருப்பான கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு முறியடித்து ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஜெயம் எடுக்கணும். உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்ப பிள்ளைகளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இச்சையின் ஆவி முறிக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது, வெட்டி வீழ்த்தப்படுகிறது. ரீபாபா லாகாபா தூடா தூராபா காபா சந்துட பௌடபா ரீபந்தனமா காபா லாகரதரபா. சர்ப்பத்தின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். உனக்கு துக்க நாட்கள் முடிந்தது, துக்க நாட்கள் முடிந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உன் வீட்டை நீதிமானுடைய கூடாரமாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஜெப ஆவி, விண்ணப்ப ஆவி, விசுவாசிக்கிற வரம் பலமா பலமா இறங்கட்டுமா. உங்க மகிமை, உங்க மகிமை. ஆண்டவரை விடாதீங்க, விடாதீங்க. பெயர் பெயராய் ஆசீர்வதியோ. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவை நம்மை ஆசீர்வதிப்பார். சகல வியாதியையும் கர்த்தர் நம்மை விட்டு விலக்குவார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்கி உன்னை குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் நிறைவாக்குகிறார். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கரத்தை விட்டு நீக்கி போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தத்தளிப்பின் பாத்திரம் விலகி போகட்டும். அற்புதம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இதோ சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. மனம் பதறுகிற உங்களை பார்த்து தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானவை உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். உன் ஏக்கம் நிறைவேறுகிறது, உன்னுடைய தயக்கம் மாறுகிறது. நீ எழும்பு, முன்னேறி செல், முன்னேறி செல். எழும்பு பலவானே, எழும்பு சீயோன் குமாரத்தியே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கு, பயங்கரமாயிருக்கு. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறப்பா. வேதனையெல்லாம் நீங்கி சுகத்தை கொடுத்திருங்கப்பா, கண்ணீரெல்லாம் தொடச்சிருங்கப்பா, ஆறுதல் படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நிறைஞ்ச மனசோட, முழு இருதயத்தோட எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இவங்க குடும்பத்துக்குள்ள சவுக்கியம், ஆரோக்கியம், சமாதானம், நிம்மதி உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்லி ஒன் முழங்கால நம்புங்க, உங்க ஜெபத்தை நம்புங்க, உங்க ஜெபத்தை நம்புங்க. நான் அதை வச்சு கையில மாலை சொல்லுவேன், மாலை ஜெபம்,
மந்திரிச்ச தண்ணி வேண்டாம், வேண்டாம். மற்ற மார்க்கங்கள் பின்பற்றுகிற விக்கிரக ஆராதனையின் முறையை உன் வீட்டுக்குள்ள நீ வச்சுக்கிட்டு இருந்தா உன் பிள்ளை எப்படி நல்லா இருப்பான்? உன் முழங்கால நீ நம்பு, உன் ஜெபத்தை நீ நம்பு. போகலையா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, கை கூப்பி ஜெபம் பண்ணு. அப்படி நீ ஜெபித்தும் அவர் உனக்கு தராமல் இருந்தால் நீ ஏதோ ஒரு வழிகளில் சிக்கி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்வேன், உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். அடைபட்ட வாசல் திறக்கட்டும் அப்பா, அடைபட்ட கதவுகள் திறக்கட்டும் அப்பா, அடைபட்ட மதகுகள் திறக்கட்டும் அப்பா. காட்டாற்று பெருவெள்ளத்தை போல உங்க அபிஷேக நதி, ஜீவ தண்ணீர் பலமாய் பலமாய் குடும்பங்கள் மேல பாயட்டும் ஆண்டவரே. விடுதலையை கட்டளையிடுகிறேன், கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். இதோ துஷ்டனினி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, துஷ்டனினி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதும் சங்காரம் பண்ணப்பட்டான், அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தன் மகிமையை வெளிப்படுத்தும் நாள் வந்தது. இதோ அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் உனக்கு வாசலை திறக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இதோ நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற முடிவை உனக்கு தருகிறேன், உனக்கு தருகிறேன். நீ சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள், கலங்காதே. உன் கண்ணீர் உனக்கு உணவாயிற்று அல்லவா? இனி அந்த கண்ணீர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு எந்த காரியத்தில் கண்ணீர் வடித்தாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தந்தார். ஆமென். தேங்க் யூ லார்ட். ஒரு விசை உங்கள் வலது கரத்தை எங்களுக்கு நேராக நீட்டி ஒரு நிமிடம் எங்களுக்காக ஜெபிப்பீங்களா? செய்தி கொடுக்கிற நான் பிரபு கிதியோன். ஆமென். பாடி ஆராதித்த தம்பி அபி, என்னுடைய ஆமென் ரைட் சைடில் இருக்கிற தம்பி திலீப், கீபோர்ட் போட்டு பாடல் பாடின ஜெபஸ்டீன், 4 பேருக்காக உங்கள் ஜெபங்களை கொடுங்கள. இன்னைக்கே உங்க ஊழியத்தை ஆரம்பிங்க. நீங்க பிரயோஜனமா இருங்க. ஆண்டவர் ஆயுசை கொடுத்திருக்காரு. எதுக்கு? உங்களுக்கு மற்றவங்களை ஆசீர்வதிங்க. ஆமீன். உங்க குடத்து தண்ணிய ஆமீன் ஊத்துங்க. இயேசுவே அந்த பெண்ணுகிட்ட ஊத்துனாரு, நீங்க ஊத்தி கொடுங்க. ஜெபத்தை ஊத்தி கொடுங்க. மகிமை இறங்கி வரட்டும், கிருபை இறங்கி வரட்டும். சொல்லுங்க, வாய்களை திறங்க. 4 ஊழியக்காரர்களை, அவங்க குடும்பங்களை, இந்த ஜெப அறைய, இந்த ஜெப வீட்டை ஏசப்பா நினைச்சு பாருங்க, பாதுகாத்துக்கோங்க, பத்திரப்படுத்துங்க. இன்னும் உமக்காக இது எழும்பட்டும், அநேகரை உங்க பக்கமா திருப்பட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா யிரே பெதஸ்தா ஜெப வீட்டின் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.